ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஸ்வர்ணாஸ் என்டர்டைன்மெண்ட். வாங்க இந்த டிராமாவோட செகண்ட் பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு பாஸ்ட் இருந்ததையும் எதனாலயோ பிரிஞ்சு போன அவங்க இப்போ எதிர்பாராத விதமா சந்திச்சிருந்திருக்காங்க. இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயினும் மார்க்கும் ஈவினிங் கொஞ்சம் லேட்டா வேலை முடிச்சுட்டு ஆபீஸ்ல இருந்து வெளியே வரவும் திடீர்னு மார்க்குக்கு வயித்துல பெயின் இருக்க மாதிரி இருக்காம டக்குன்னு நின்று மூச்சு வேகமா இழுத்து விடலான்னு பார்த்தா ரத்தமா வாந்தி எடுத்து மயக்கமாயிரான். ஹீரோயினும் என்னமோ ஏதோன்னு பயந்து போய் ஆம்புலன்ஸ் கால் பண்ணிட்டு அப்படியே லாராக்கும் விஷயத்த கால் பண்ணி சொல்ல அவ இருந்துட்டு ஹீரோ டாக்டர் ஆக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு மார்க்க கொண்டு வர சொல்றா. மார்க்குக்கு முன்னவே அல்சர் ப்ராப்ளம் இருந்திருக்கு மாட்டிருக்கு. அதனாலதான் அவன் பிளட் வாமிட் எடுத்து மயக்கமாயிருந்திருக்கான். லாரா ரிசப்ஷன்ல போய் மார்க்கோட மெடிக்கல் ஃபைல்ஸ் எல்லாம் வாங்கி ரீட் பண்ணி பாத்துட்டு இருக்க. அப்ப மார்க்கோட ரூம்ல இருந்து வர ஹீரோயின் நல்லவேளை இவங்க வந்துட்டாங்களான்னு அவளை பாத்துட்டு இருக்கும் போதுதான் பக்கத்திலே ஹீரோவையும் பாக்குறா. ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா அப்படிங்கிற மாதிரி அவ சந்தேகப்பட்டு இருக்கும் போதே லாராவோட கையில இருக்கிற ஹீரோவோட வாட்ச பாக்கவும் அவளுக்கு அப்படியே ஒரு அதிர்ச்சி. இருந்தாலும் அதை காட்டிக்காம லாரா கிட்ட வந்து விஷயத்த சொல்லவும், சரி சாஜி, உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிடுச்சுல, உங்க பையன் வேற வீட்டுல உங்களுக்காக காத்துட்டு இருப்பான், நீங்க போங்க, இனி நான் மார்க்க பாத்துக்கிறேன்னு அவ ஹீரோயின் அனுப்பிச்சு வச்சுட்டு மார்க் பக்கத்துல உட்காந்து இவ தூங்காம கொள்ளாம அவனை பாத்துக்கிறா. இவளால இன்னும் மார்க்க மறக்க முடியலையாட்டு இருக்கு. அவன் மேல உள்ள லவ் அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் டே மார்க்கோட ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாருமே அவனை நல்லா விசாரிக்க வர மார்க்குமே இப்ப ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கான். சோ எல்லார்கிட்டயுமே ஜாலியா பேசிட்டு இருக்கான். லாராவும் ஹீரோவும் கூட மார்க்க பாக்குறதுக்காக வரவும் மத்த ஒர்க்கர்ஸ் எல்லாம், என்ன லாரா, உன் லவர் வேலை செய்யற ஹாஸ்பிட்டலே கொண்டு வந்து பாஸ் அட்மிட் பண்ணிட்டியாட்டு இருக்கு, வேலைக்கு வேலையும் பார்த்த மாதிரியாச்சு, இனி கொஞ்ச நாளைக்கு லவ்வையும் கண்டினியூ பண்ணலான்னு பிளான் பண்ணியான்னு அவளை எல்லாரும் காமெடி பண்ண வந்து அங்க ஓரமா நின்னுட்டு இருக்கிற ஹீரோனுக்கு தெரிய வருது இவங்க ரெண்டு பேரும் லவர்ஸ்ங்கிறது இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குன்னு. அன்னைக்கு மார்க் கொடுத்த பாட்டியில லாரா ஹீரோவை கூட்டு போய் தன்னோட பாய் ஃப்ரெண்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாள்ல, அதனால எல்லாருக்குமே இவங்களோட ரிலேஷன்ஷிப்பை பத்தி தெரிஞ்சிருந்திருக்கு. வந்த எல்லாரும் அங்க இருந்து கிளம்பவும் ஹீரோனும் தான் கையோட கொண்டு வந்த ஃபைல்ஸ் எல்லாம் மார்க்கோட ரூம்ல வச்சுட்டு வெளியில போக இப்ப ஹீரோ அவளையே பாத்துட்டு இருக்க. மார்க் வந்துட்டு, என்ன டாக்டர், உங்களுக்கு சாட்சியை தெரியுமாங்க? தெரியும், என்னோட பேஷண்டோட அம்மா தான், அவங்க இப்ப உங்கள்ட்ட வேலைக்கு சேர்ந்தாங்க, இப்ப ரீசெண்டா தான் என்னோட செக்ரட்டரியா ஜாயின் பண்ணாங்க, சரி உங்களோட டாக்டர் ஒர்க்க பத்தி சொல்லுங்கன்னு மார்க் ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஹீரோ பத்தி தெரிஞ்சுக்க ஆசைப்படுறான். ஹீரோக்குமே மார்க் கூட பேசுறது ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கு. இங்க ரெஸ்ட் ரூம் ஹீரோயின் வரவும் அந்த சமயத்துல லாரா அப்பதான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து வெளியில போறா. அவ ஹேண்ட் வாஷ் பண்றதுக்காக வந்திருப்பாளாட்டு இருக்கு. தெரியாம ஹீரோ கொடுத்த வாட்ச மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறா. இப்ப ஹீரோயினுக்கு அந்த வாட்சை எடுத்துட்டு போய் யார்கிட்ட குடுக்கறது, அவங்க கிட்ட குடுக்கறதா இல்ல இந்த லாரா கிட்ட குடுக்கறதான்னு யோசிச்சுட்டு வாட்ச் எடுத்து அவளையும் மறந்து ஹீரோவோட செக்ஷனுக்கு போகும். அவனோட சீஃப் டாக்டர் கிட்ட ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்க. ஹீரோயின் கையில வச்சுக்கிற வாட்சை பார்த்துட்டு பாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு யோசிக்கிறா. இவ அவனுக்காக ஏதாச்சும் ஒன்னு பிரசன்ட் பண்ணணும் தான் இந்த வாட்சை செலக்ட் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அதோட காஸ்ட் அதிகம். எப்படி தன்னோட பர்த்டேக்கு அவன் பார்ட் டைம் ஜாப் பார்த்து கிஃப்ட் பிரசன்ட் பண்ணணும், அதே மாதிரி இவளும் நிறைய பார்ட் டைம் ஜாப் பார்த்து பணம் சம்பாரிச்சு வச்சுட்டு இருக்கான். அவன் எப்படி ஃபாரின் போறதுக்குள்ள வாட்சை பிரசன்ட் பண்ணிடணும்னு. அதுக்குள்ள ஹீரோவே அந்த வாட்ச் வாங்கிட்டு வந்து, இத்தனை எனக்கு பிரசன்ட் பண்ணணும் ஆசைப்பட்டேன், எடுத்து என் கையில கொடுங்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரெடி பண்றேன்னு? இப்ப நீ கொஞ்ச நாளா என்ன அடிக்கடி பார்க்க வரல, எப்ப பார்த்தாலும் பார்ட் டைம் ஜாப்கே ஓடிட்டு இருந்தேன். உன்னை நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த வாட்சோட ஆட் பேப்பர் தான் கையிலயும் வச்சிருந்தேன். சோ இதான் நீ எனக்கு பிரசன்ட் பண்ண போறேன்னு நானே முடிவு பண்ணி உனக்காக வாங்கிட்டு வந்துட்டேன். இதை இப்ப நீ என் கையில மாட்டி விடுன்னு அவகிட்ட இருந்து ஆசையா வாங்கி போட்டுட்டு இதை நான் எப்பவுமே கழட்ட மாட்டேன்னு அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு போயிருந்திருப்பான். அதை யோசிச்சுட்டே கேபின்ல இருந்து வர ஹீரோவோட கையில அந்த வாட்சை கொடுக்கவும், இந்த வாட்ச் இப்ப எனக்கு சொந்தமானது இல்ல, வேற ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன், அந்த வேற ஒருத்தர் யாருன்னு உனக்கும் தெரிஞ்சிருக்கும்ல, அவங்கள்ட்ட நீயே போய் கொடுத்துருன்ட்டு போறான். ஹீரோனும் நெக்ஸ்ட் டே ஹாஸ்பிட்டலுக்கு லாரா வரும். அவகிட்ட வாட்சை கொடுத்துட்டு அந்த சமயத்துல மார்க்குமே ஒரு பிசினஸ் ஃபைல அவனோட வீட்ல இருந்து எடுத்துட்டு வர சொல்லியிருப்பான். சோ லாராவே ஹீரோயினா அவனோட வீட்டுக்கும் கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. லாரா ஹீரோயின் கிட்ட திரும்பவும் தேங்க்ஸ் சொல்றா. நல்ல வேளை இந்த வாட்சை நீ என்கிட்ட பத்திரமா தேடி கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இதை நான் பிடிவாதம் பண்ணி ஒருத்தர் கிட்ட இருந்து கிஃப்டா வாங்கினேன், என்ன பண்றது, திடீர்னு நம்ம பாஸ் கோடம் செல்ல அப்படி இப்படின்னு இந்த 2-3 நாளா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்துச்சு. அதுல இந்த வாட்சை மறந்து வாஷ்ரூம்ல விட்டுட்டு வந்துட்டேன், நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க சாச்சிங்க, அவ்வளவு ஆமான் தலையாட்டிட்டு இருக்கிறா. அதுக்குன்னு இவங்க மார்க்கோட வீட்டுக்கும் வந்துறாங்க. ஹவுஸ்மேட் கிட்ட போய் இவங்க ஃபைல பத்தி கேட்கவும், சார் பொதுவா அவரோட எல்லா ஃபைல்ஸுமே பெட்ரூம்ல தான் வச்சிருப்பாரு, நீங்க எதுன்னு வந்து பார்த்து எடுத்துக்கோங்கன்னு அவங்க பெட்ரூம்குள்ள கூட்டிட்டு போக ஹீரோயின் எந்த ஃபைல்னு செக் பண்ணிட்டு இருக்கா. அப்போ பெட் பக்கத்துல சின்ன போட்டோ இருக்கதை எடுத்து பார்த்து லாரா சந்தோஷப்படுறா. ஏன்னா மார்க் இன்னமும் அவங்க முன்ன எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோவை பத்திரமா வச்சிருக்கான், அதுவும் பெட்ரூம்ல இவ்வளவு க்ளோஸா வச்சிருக்கானா, அவன் இன்னும் நம்மள மறைக்கல, நம்ம முன்னாடிதான் பழசெல்லாம் மறந்த மாதிரி நடிக்கிறான்னு அவ கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கிறா. இந்த செஃப் ஜூனும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பட்ஜெட்க்கு தகுந்தாப்புல ஒரு சின்ன பேக்கரி ஓபன் பண்றதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணிடுறாங்க. அந்த வீக்கெண்ட் ஹீரோனோட அம்மா ஜூனோட அம்மாலாம் ஒரு மார்க்கெட்டுக்கு பர்ச்சேஸ்க்காக வந்திருப்பாங்க. இந்த வாரம் ரெண்டு பேரும் என்னெல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்றாங்க. ஏன்னா மேக்சிமம் ஜூனோட அம்மா யுவானை கவனிச்சுக்கிறதுக்காக அவ வீட்டுல தானே இருப்பாங்க. அதனால ரெண்டு குடும்பத்துக்குமே சேர்த்து சில சமயம் அவங்க சமைச்சிருவாங்க. இவங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வரவும் யுவானை வீட்டுல காணும். இன்னைக்கு ஃபெரோஸ் யுவானை பார்க்க வரதா சொல்லியிருந்தாரு, அதனாலதான் அவர் பொறுப்புல விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. இப்ப ரெண்டு பேரையும் காணாம போகவும் ஹீரோயின் அவருக்கு கால் பண்ணி கேட்க, நாங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கோங்கிறாரு. இந்த ஃபெரோஸ் கொஞ்சம் பழமையான ஆளாட்டு இருக்கு, அவரு சித்த வைத்திய மாதிரி இருக்கிற ஒரு சின்ன டாக்டர் கிட்ட கூட்டு போய் யுவனோட ப்ராப்ளத்தை சொல்லி சொல்யூஷன் கேட்க, அந்த வயசான டாக்டர் நான் போன முறை சொன்னேன்ல அந்த லேகியத்தை கரெக்டா யுவனுக்கு கொடுத்தீங்களா? கொடுத்தேன் டாக்டர், ஆனா பெருசா எந்த மாற்றமும் வரல, இன்னமும் பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் அவனுக்கு ஆபரேஷன் பண்றேன்னு தான் சொல்றாங்க, அதுவும் அவனுக்காக புது புது மெத்தட் எல்லாம் பண்றேங்கிறாங்க, எனக்கு என்ன எதுன்னு தெரியல, இந்த முறை ஒரு நல்ல கஷ
கஷாயமா அவனுக்கு ரெடி பண்ணி கொடுக்குறேன், ஏதாச்சும் மருந்து கொடுங்கன்னு சொல்லவும் அவரும் ஏதோ இந்த விஷயத்துல கை தேர்ந்தவர் மாதிரி சில இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சொல்லி அதுல மருந்து செஞ்சு கொடுக்க சொல்றாரு. கரெக்டா அந்த சமயத்துல ஹீரோயின் அங்க வந்துடுறா. நான் எத்தனை முறை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் என் பையனை கூட்டிட்டு வராதீங்கன்னு. இல்ல சாச்சி, இந்த டாக்டர் ரொம்ப நல்ல டாக்டர், முன்ன நான் போன டாக்டரை விட இவர் நல்ல புத்திசாலியா இருக்காரு, நம்மளோட யுவானோட பிரச்சனையை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு அவர் கிறுக்குத்தனமா பேசவும் ஹீரோயின் கோவமா, யுவான் நீ ஜூன் ஆன்ட்டி கூட போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தனியா அனுப்பிச்சு வச்சுட்டு, ஃபெரோஸ் நீங்க நல்லதுக்காகவே சில விஷயம் எங்களுக்காக பண்ற மாதிரி இருந்தாலும் என்ன கேட்காம நீங்க எதுவும் பண்ண வேண்டாம். யுவான் என் பையன், அவனுக்கு என்ன சரி என்ன பண்ணா அவனுக்கு அவனோட பிரச்சனை சரியாகுங்கிறது எனக்கு தான் தெரியும். நீங்க அவனுக்கு அப்பாவா அன்பை மட்டும் கொடுத்தா போதும். போன முறையே என் பையன் எதையோ சாப்பிட்டுட்டு ரொம்ப நாளா வயிறு வலிக்குதுன்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். அப்பவே எனக்கு சந்தேகமா இருந்துச்சு நீங்க தான் எதுவும் பண்ணிருப்பீங்களான்னு. இப்ப கன்ஃபார்மே ஆயிடுச்சு. தயவு செஞ்சு அவன் விஷயத்துல நீங்க எதுவும் ரிஸ்க் எடுக்காதீங்க அப்படின்னு அவ எப்பவும் இல்லாம ரொம்ப கோவப்பட, ஃபெரோஸ்கா என்ன இவ எப்ப பார்த்தாலும் என் பையன்ங்கிறா, அப்போ இவன் மேல எனக்கு எந்த உரிமையும் இல்லையா? அந்த டாக்டர் இப்ப திடீர்னு பார்த்து அவரு நம்பிக்கை கொடுக்கற மாதிரி பேசவும் இவ அவனை நம்புறா, ஆனா இத்தனை நாள் கூடவே இருக்க என்ன நம்ப மாட்டேங்கிறாளேன்னு அவருக்கு சின்னதா ஒரு ஈகோ பிரச்சனை வேற வந்துருது. அந்த வாரத்திலேயே ஜூனும் ஜெஃப்பும் அவங்களோட பேக்கரியை ஓபன் பண்ண அவங்களோட ஃபர்ஸ்ட் கெஸ்டா ஹீரோயினையும் யுவானையும் தான் இன்வைட் பண்றாங்க. ரெண்டு பேரும் தான் அவங்க செஞ்ச ப்ராடக்ட்டையும் டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க. ஒரு சின்ன செலிப்ரேஷன் மாதிரி அதுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. திடீர்னு யுவான் மைக்கு போட்டு விழுந்துடுறான். அவங்ககிட்ட எந்த அசையுமே தெரியாம போக, என்னடா டாக்டர் கொடுத்த டைமுக்கு முன்னாடி யுவானுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு இவங்களும் பயத்தோட அவனை ஹாஸ்பிட்டல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. அதுவும் அந்த சின்ன தெரு, அதுக்குள்ள ஆம்புலன்ஸ் வரக்கு டைம் ஆகணும். ஹீரோயினா யுவானை தூக்கிட்டு ஓட அவளுக்கு கால்ல அடிபட்டுறது. அப்பவும் அவ வலியை பொருட்படுத்தாம ஆம்புலன்ஸ் வரவும் அதுல ஏறி ஹீரோட ஹாஸ்பிட்டலுக்கே கொண்டு வந்துடுறா. ஹீரோக்குமே விஷயம் தெரிய வரவும் முதல் வேலையா யுவான் அட்டென்ட் பண்ணி அவனோட கண்டிஷனை கொஞ்சம் நார்மல் ஆக்கிட்டு வெளியில வந்து அவனோட நிலைமை என்னன்னு எடுத்து சொல்ல, அப்ப இனி எதுவும் என் பையனுக்கு சீரியஸ் ஆகாது இல்லங்க, இப்போதைக்கு அவனோட கண்டிஷன் பெட்டரா இருக்கு, ஆனா சுயநினைவுக்கு வரதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்ட்டு அவன் அங்கிருந்து நகர்ந்து போக பார்க்க ஹீரோயின் அவனோட கையை பிடிச்சிட்டு, நீங்க யுவான ஒரு பேஷண்டா மட்டும் பார்க்க கூடாது, அப்புறம் எப்படி பார்க்கணுங்கிற மாதிரி ஹீரோ அவளை பார்க்க, யுவான் உங்களோட, யுவான் நம்மளோட அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தையும் தொடங்கி அதுக்கு ஒரு கேப் விட நர்ஸ் ஒருத்தவங்க வந்து, சார் உங்களோட அடுத்த பேஷண்ட் வெயிட்டிங்கவும் ஹீரோயின் அவனோட கையை விட்டுறா. அவனும் நகர்ந்து போயிடுறான். அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஹீரோ ஃப்ரீ ஆயிட்டான்னு தெரிய வரவும் ஹீரோயின் வந்துட்டு ஜூன் கிட்ட, நான் டாக்டர் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணுங்க, அவன் நடக்க கொஞ்சம் கஷ்டப்படவும் ஜூனை கைத்தாங்களா வந்து ஹீரோட கேபின்ல விட்டுட்டு அவ வெளியில போகவும் ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒன்று அப்பவும் நீ சொல்ல வந்தல என்னன்னு கேட்க, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவ திரும்பவும் தயங்கிட்டே கால் வலியோட கஷ்டப்பட்டுட்டு இருக்கவும், நீ முதல்ல பெட்ல வந்து உட்காருங்கிறான். அவ அது வந்து திரும்பவும் ஸ்டார்ட் பண்ண, முதல்ல நீ வந்து உட்காரு அப்புறம் பேசிக்கலான்னு அவளை பெட்ல உட்கார வச்சுட்டு இவன் கால்ல என்ன ப்ராப்ளம் என்ன எதுன்னு ஒரு டாக்டரா செக் பண்ணிட்டு பேண்டேஜும் போட்டு விடுறான். அது ஒரு மாதிரி ஹீரோயினுக்கு ஆறுதலா இருக்கான். சோ இதான் சரியான சமயம்னு ஷென் யுவான் வந்து, அதான் நான் சொல்லியிருந்தேன்ல அவனுக்கு உடனே இப்ப நம்ம ஒரு மைனர் ஆபரேஷன் பண்ணி ஆகணும், உங்க ஃபேமிலி தயாரா இருந்துச்சுன்னா சீக்கிரமே ஆபரேஷன் டேட்டை பிக்ஸ் பண்ணலாங்கவும், ஆபரேஷனுக்கு தயாராகிற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்ல, இது வரைக்கும் எவ்வளவுதான் வச்சிருக்கேன்னு கேட்க, 1,10,000 ரூபாய், இந்த ஆபரேஷனுக்கு ஒரு 2.5 லட்சம் ரூபாய் செலவாகுங்கவும் மீதி பணத்தை நீங்க தரீங்களான்னு கேக்குறா. இதை கேட்கதான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாலான்னு அவன் அவளை பார்க்க, ஆமா ஆபரேஷன் டிலே ஆயிட்டே போறது காரணம் என்கிட்ட பணம் இல்லாததான், உங்களால என் பையனோட ஆபரேஷனுக்கு உதவ முடியுமாங்க? முடியாது, எங்க சைட்ல இருந்து ஓரளவு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும், எல்லாத்தையுமே நாங்களே பண்ணி கொடுக்க முடியாது, அது ஹாஸ்பிட்டல் ரூல், ஆனா நீங்க நினைச்சு நான் ஹெல்ப் பண்ண முடியும்ல, இதுக்கு மேல என் வீட்டுல விக்கிறதுக்கோ இல்ல நான் யார்கிட்டயும் தேடி போய் கடன் வாங்குறதுக்கோ எனக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல எனக்கு சொந்தமான எந்த பொருளோ கிடையாது, நீங்க மட்டும் தான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிறீங்க அப்படி அவ கெஞ்சவும் ஹீரோக்கு பாவமா தான் இருக்கு, இருந்தாலும் இவ பணத்துக்காக தான் தன்னை திரும்பவும் தேடி வரா அப்படிங்கிற சின்ன தாட் அவனோட மனசு உறுத்தவும் அவன் சாரி முடியாதுன்ட்டு எழுந்து போயிடுறான். இவ்வளவு பெரிய கிரிட்டிக்கலான கண்டிஷன்ல தனக்கு பணம் கூட கொடுக்கறதுக்கு யோசிக்கிறவன் கண்டிப்பா தன்னோட உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன் முடிவு பண்ணி அவ எதையோ சொல்ல வந்திருப்பாள்ல அதை அப்படியே அவளுக்குள்ளேயே வச்சுட்டு இவனை பாக்குறதுக்காக அவனோட பெட்டுக்கு வரவும் ஹீரோவும் கொஞ்ச நேரம் கழிச்சு அவளை பாக்குறதுக்காக அங்க வருவான். அம்மா மகனும் அப்படி பரிதாபமா தனியா இருக்கவும் இவனுக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அவங்கிட்ட ஹெல்ப் கேட்டிருப்பாள்ல, அதை செஞ்சிடலான்னு கூட தோணுது, இருந்தாலும் அவகிட்ட இப்படி பரிதாபப்பட்டு நெருங்கி போனேன்னா தான் வீக் ஆயிட்டே போவேன். அவளோட விஷயத்துல தெளிவாதான் இருக்கா. இதே இடத்துல இன்னொரு பேஷண்ட் இருந்தாலும் என்னால எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அவ்வளவுதான் நான் செஞ்சிருப்பேன், அதே தான் நான் இவங்க லைஃப்லயும் பண்ணணும், அதுக்கு மேல பெருசா எந்த உரிமையும் எடுத்துக்க கூடாதுன்னு அவனுக்கு அவனே சொல்லிட்டு அங்க நகர்ந்து போயிடுறான். ஹீரோயினும் அவளோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்னு எல்லார்கிட்டயுமே பணம் கேட்டு பாக்குறா. எப்பவும் போலதான் அவளுக்கு யாருமே உதவி செய்யறதுக்கு தயாரா இல்ல. சரி லாரா கிட்ட கேட்டு பாஸ் கிட்ட அவளுக்கு பர்சனல் லோன் எதுவும் ஆபீஸ்ல அரேஞ்ச் பண்ணி தர முடியுமான்னு கால் பண்ணவும் அவ இருந்துட்டு, சாஜி எனக்கு உன்னோட நிலைமை புரியுது, இருந்தாலும் நீ இன்னமும் ட்ரைனிங் பீரியட்ல தானே இருக்க, எங்களுக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் எல்லாம் உனக்கு லோனா அரேஞ்ச் பண்ணி தர முடியாது, அது நம்ம கம்பெனி ரூலும் இல்ல, வேணா நான் பர்சனலா உனக்கு பணம் தரட்டுமாங்க? வேண்டான்றா. பாஸ் கிட்ட வேண்டாம் எனக்காக பேச முடியுமா? நான் பேசுறேன், ஆனா மார்க் கொஞ்சம் பிசினஸ் கம்பெனின்னு வந்துட்டு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுவாரு, நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், அப்பவும் முடியலன்னா நான் உனக்கு உதவி பண்றதுக்கு தயாரா இருக்கேன்ட்டு இவ மார்க் கிட்ட பேசவுமே அவன் எந்த பதிலும் சொல்லாம அமைதியாக இவனை பத்தி தெரிஞ்சதுதானே அப்படிங்கிற மாதிரி லாராவும் சரி நம்மளே உதவி பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்துடுறா. அதுக்குள்ள ஹீரோயினும் அவகிட்ட இருக்கிற பணத்தை முதல்ல வந்து ஹாஸ்பிட்டல்ல பே பண்ணிடலான்னு ரிசப்ஷன் லேடி கிட்ட 1 லட்சத்தை கொடுத்துட்டு மீதி 1.5 லட்சத்தை நான் ஒரு
3 daysல கொடுத்துறேன் அப்படின்னு அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கோமே. இல்ல மேடம், உங்களுக்கு ஆல்ரெடி மார்க்குங்கிற பேர்ல பில் செட்டில்மெண்ட் ஆயிடுச்சுங்கவும் ஹீரோயின் ஓடி போய் மார்க் கிட்ட தேங்க்ஸ் சொல்ல, பரவாயில்ல சாஜி, உங்களோட நிலைமை என்ன லாரா என்கிட்ட எடுத்து சொன்னாங்க. கம்பெனில இருந்து உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ண தர முடியாது, இது நான் உங்களுக்கு பர்சனலா பண்ண உதவியா எடுத்துக்கோங்க. இல்ல சார், அப்படிலாம் வேண்டாம், நான் கண்டிப்பா உங்களுக்கு என் சம்பளத்துல இருந்து திருப்பி கொடுத்துறேங்க. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவளை தட்டி கொடுத்துட்டு போக இந்த காட்சி வேற ஹீரோவோட கண்ணுல பட்டுருது. அப்புறம் மார்க்கே பர்சனலா வந்து இவனை விசிட் பண்ண வர, அப்ப ஹீரோமே செக்அப்காக வந்திருப்பான். இவனுக்கு சுயநினைவுலாம் வந்துருச்சு, இருந்தாலும் கை கால் எல்லாம் அவனால முழுசா அசைக்க முடியல. ஹீரோனும் பதட்டமா என்ன ஆச்சுங்கிற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, கொஞ்சம் கொஞ்சமா அவனோட எனர்ஜி ரீகெயின் ஆகும், அப்ப பழைய மாதிரி அவனால நடக்க முடியும், உன் கூட நார்மலா விளையாட முடியும், அவன் ரெக்கவர் அதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது அப்படின்ட்டு அங்க வந்து போறான். அன்னைக்கு லஞ்ச் டைம்ல ஹீரோ ஹாட் வாட்டர் பிடிக்கிறதுக்காக அவன் கேபின்ல இருந்து வெளியில வர, ஹீரோயினுமே இவானுக்காக ஹாட் வாட்டர் எடுத்துட்டு போலான்னு வந்திருப்பா. ரெண்டு பேருமே சந்திச்சுக்கிறாங்க. பரவாயில்லையே சாஜி, உன் பையனுக்கான பில் பேமெண்ட்லாம் செட்டில் பண்ணிட்டியாட்டு இருக்கு, யாருமே உதவி பண்றதுக்கு இல்லன்னு, ஆனா உனக்கு தேடி வந்து உதவி செய்யறது கூட ஒரு பெரிய ஆள் உன் கூடயே இருக்காராட்டு இருக்குங்கவும், நான் முதல்ல உங்கள்ட்ட ஹெல்ப் கிட்டல, நீங்க ஏன் எனக்கு செய்யலங்க, ஏன் செய்யணும், இதுக்கு மேலே நான் உங்ககிட்ட கடனா எதையும் கொடுத்துட்டு அதுக்கு நான் பதிலுக்கு எதுவும் எதிர்பார்த்து நிக்க விரும்பல, அப்படியே நான் எதுவும் எதிர்பார்த்தாலும் அது உங்ககிட்ட இருந்து கிடைக்காதுன்ட்டு போறான். இவனுக்கு பண்ண வேண்டிய அந்த சின்ன ஆபரேஷனையும் முதல்ல பண்ணி முடிச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு பெரிய ஆபரேஷன் பண்ணணும், அதுதான் ரொம்ப ரிஸ்கான ஆபரேஷன். அந்த ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 20-25 நாள் இவன் ஹாஸ்பிட்டலே இருக்கணும். அவனோட கண்டிஷன்ஸ் எல்லாம் டாக்டர் டீப்பா நோட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன மாறுதல் வந்தாலும் ஆபரேஷன் பண்றதுக்கு இன்னுமே டிலே ஆகும், ஏன்னா அவனோட பாடி அடாப்ட் பண்ணாதான் ஆபரேஷன் பண்ண முடியும். அதுக்காக அவன் ஹாஸ்பிட்டலே ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி இருக்க ஹீரோனும் பக்கத்துல இருந்து அவனை கவனிச்சுக்கிறா. அப்பப்போ ஜூனும் உதவிக்கு வந்துட்டு போறான். அந்த சமயத்துல ஹீரோட பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கால் பண்ணி, டே நாங்களா ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், நம்ம டீச்சர் ஒருத்தங்க ரிட்டையர்ட் ஆக போறாங்க, அவங்களுக்கு அப்படியே ஒரு பார்ட்டி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம், நீ கண்டிப்பா வரணுங்க. அவன் முடியாது, நான் பிஸிங்கவும், டே நீ இத்தனை வருஷமா நம்மளோட ரீயூனியன் அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா இன்னைக்கு உனக்கா ஒரு சர்ப்ரைஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல ஒருத்தங்க சாட்சியை பாத்திருக்காங்க, அவளுமே இந்த ரீயூனியனுக்கு வர போறா, வந்தேன்னா உன்னோட பழைய சாட்சியை பார்த்த மாதிரியும் இருக்குங்க. டே நான் தான் அவளை தினமும் ஹாஸ்பிட்டலே பாத்துட்டு இருக்கேன்னு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு சரி வரேங்கிறான். அந்த ஃப்ரெண்டு ஹீரோனுக்குமே கால் பண்ணி பேசியிருப்பான். அவன் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லியிருப்பான். ஜூன் தான், ஏ நீ போயிட்டு வா, இங்கே இருந்தேன்னா உனக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும், நான் இவானை பாத்துக்கிறேன், உனக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கட்டும் தான் அவளை அங்க அனுப்பிச்சு வைக்கிறா. அங்க போனதுக்கு அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாலியா பேசி சந்தோஷமா இருக்காங்க. ஹீரோ ஹீரோனு சின்ன வயசுல லவ் பண்ணிருப்பாங்கல்ல, அதெல்லாம் வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்கேன். முதல்ல ரெண்டு பேத்துக்கும் அன்கம்ஃபர்டபுளா இருக்கும், அப்புறம் இவங்க பண்ண லூட்டி எல்லாம் அவங்க சொல்ல அவங்களுக்குமே சிரிப்பாயிடுது. ஹீரோ கூட பழசெல்லாம் மறந்துட்டு அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணதுக்கு முன்னாடி ஹீரோயின் கிட்ட சியர்ஸ் சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் குடிக்கிறான். கடைசி எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு ஒவ்வொருத்தரா கிளம்ப, எப்பவும் இல்லாம ஹீரோ ரொம்ப குடிச்சதுனால அவன் ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஸ்டெப்ஸ் இறங்கி வரும்போதே முடியாம அங்கேயே ஓரமா உட்காந்துக்க. ஹீரோயின் அவங்க கிட்ட போய் எதுவும் உதவி பண்ணணுமாங்க, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு போறியா, அப்படியே போற வழியில என்னை என் வீட்டுல இறக்கி விட்டுட்டு போயிடுன்னு அவனோட அட்ரஸ் சொல்லவும் ஹீரோயின் ஒரு டாக்ஸி பிடிச்சு அவனை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. போதையில இருக்கிற அப்படியே சாட்சின்னு சொல்லிட்டு அவன் மேலேயே சாஞ்சு தூங்கிக்க, இவ்வளவு அவளை மறந்து அவன் தலை மேலே இவ தலையும் சாட்சி வச்சுக்கிறா. அப்புறம் அவன் வீடு வரவும் ஷென் நீங்க இறங்கிக்கிறீங்களான்னு கேட்க அவன் சரின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள போக இவ ஹாஸ்பிட்டலுக்கு ரிட்டர்ன் ஆயிடுறா. ஹீரோ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா போதை தெரிஞ்சதும் அவனோட மொபைல் எடுத்து இன்னைக்கு ரீயூனியன்ல எடுத்துக்கிட்ட போட்டோஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். அதுல ஹீரோயினை மட்டும் ரொம்ப விரும்பி பாத்துட்டு இருக்கான். கடைசியா இவன் போதையில அவன் மேல சாஞ்சுக்கவும் அவளுமே அவன் மேல சாஞ்சிருந்திருப்பாள்ல, அது அவனுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு அவன் நினைச்சிட்டு இருந்திருப்பானா, இவனால அதை ஃபீல் பண்ண முடிஞ்சிருந்திருக்கு. அதுவும் அந்த ஃபீல் அவனால இப்ப கூட ஃபீல் பண்ண முடியுது. என்னடா இது ஒரு குழப்பமா இருக்கேன்னு அவன் தலையில அவனே கைய வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் ஆபீஸ் வேலையா இவனை ஜூன் பொறுப்புல விட்டுட்டு போக ஜூனுக்கு விளையாட்டு காட்டிட்டு இவன் பெட்ல இருந்து ஓட ஆரம்பிச்சிடறான். அப்ப அங்க விஐபி செக்ஷன்ல ஒரு ரூம் திறந்திருக்கவும் அந்த ரூம்குள்ள இவன் ஓடி போயிடுறான். ஜூனுக்கு அவன் எங்க போனானே தெரியல. அந்த ரூம்ல தான் ஹீரோட அப்பா ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்ந்திருக்காரு. அவர் நல்லா தூங்கிட்டு இருப்பாரா, அவன் ஹீரோட அப்பா கையை பிடிச்சுக்க, யாருப்பா நீ எங்க இருக்கேன்னு கேட்க, நானும் இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் உங்களை மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்ணாரு, அவர் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாரு, ரொம்ப நல்ல டாக்டர், என்கிட்ட ரொம்ப பொறுமையா பேசுவாரு, உங்களுக்கு அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன், நீங்களும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, சீக்கிரமே உங்களுக்கு சரியாயிடுங்க. அவரும் சிரிச்சுட்டே அவன் பேசலாம் கேட்டுட்டு இருக்கா. அதுக்குன்னு ஜூன் யுவானை கண்டுபிடிச்சு வந்து சாரி சார் பையன் தெரியாம இங்க வந்துட்டான்னு அவனை கூட்டிட்டு போயிடுறா. யுவான் அங்கிருந்து போனதுக்கு அப்புறமாவும் ஹீரோட அப்பா சிரிச்சிட்டு இருக்க பார்த்துட்டு மேனேஜர் என்னாச்சு சாருங்க, ஃபைனலா இந்த வயசுல தான் எது உண்மையான சந்தோஷம் நான் கண்டுபிடிச்சேங்கிறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் யுவானோட பெட் பக்கத்துல உட்காந்து ரெட் கலர் கயிறு கையில வச்சுட்டு அதுல நிறைய முடிச்சா போட்டுட்டு இருக்கா. லக்கி த்ரெட் மேக் பண்றாளாட்டு இருக்கு. அப்போ லாரா அங்க வந்து நிறைய என்வலப்பா ஹீரோயின் கையில குடுக்குறா. என்ன எதுன்னு கேட்க, நீதான் இங்க யார்கிட்டயும் உன் பையனோட ஆபரேஷனுக்காக கடன் வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கியே, பாஸ் கொடுத்த பணத்தை கூட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கேன், சோ நாங்கள பெரிய உதவி பண்ணா நீ வாங்க மாட்டேன்னு தான் நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குற எல்லாருமே அவங்களால யுவானுக்குன்னு என்ன பண்ண முடியுமோ அதை கொண்டு வந்திருக்கோன்னு கொடுக்கவும் ஹீரோயின் முதல்ல வேண்டான்னு தான் சொல்லுவா. இது நாங்க உனக்காக கொடுக்கல, எங்க ஃப்ரெண்டோட பையனுக்காக கொடுக்குறோன்னு அவ கையில வலுக்கட்டாயமா திணிச்சிட்டு, ஆமா இது என்ன கையில ரெட் கலர் த்ரெட்டுங்க, எங்க நேட்டிவ் நிங்கன் சிட்டி, அங்கெல்லாம் ஒரு பெரிய விஷயம் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி லக்கி த்ரெட் செஞ்சு அவங்களுக்கு பிரசன்ட் பண்ணுவோம், அதனால அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸும் அவங்க சுத்தி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குங்கிறது எங்களோட நம்பிக்கைங்க. நிங்கன் சிட்டிலயே இருந்த அங்கதான் டாக்டர் ஷென்னும் படிச்சதா சொன்னாரு, உன்னோட ஸ்கூல் நேம் என்னங்க,
அவ அவளோட ஸ்கூல் நேம் சொல்ல, நீ அவரை பார்த்ததே இல்லையா அந்த ஸ்கூல் கேம்பஸ்குள்ளங்க? அவ இல்லன்னு சொல்லவும், என்னடா டாக்டர் ஷின் அந்த ஸ்கூல்லயே ரொம்ப ஃபேமஸான ஆளு, அவரு தெரியாதவங்களே யாரும் இல்லைன்னாரு, கடைசியில் நீ அவர் செட்ல தான் இருந்திருக்கா, ஆனா உனக்கு தெரியலையா? அப்ப அவர் என்கிட்ட சும்மா பீலா விட்டுருக்காருன்னு இவ காமெடியா பேசிட்டு ஹீரோக்கா லஞ்ச் வாங்கிட்டு அவனோட வார்டுக்கு வர, என்ன இந்த நேரத்துல என் பாஸையும் என்னோட கோவர்க்கரையும் பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன், அப்படியே உனக்கா லஞ்சும் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு இவ அவனுக்கு சூப் சர்வ் பண்ணிட்டு ஹீரோ பார்க்க அவனோட கழுத்துல லக்கி த்ரெட் இருக்கு. ஹீரோயின் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தால அதே மாதிரி த்ரெட். இவன் இவானுக்கு பெரிய ஆபரேஷன் அதுவும் முறையா பண்ண போறான்ல, அது சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் தான் முன்னாடி ஹீரோயின் எப்போ அவனுக்கு இதே மாதிரி செஞ்சு கொடுத்திருப்பாளாட்டு இருக்கு. அதை எடுத்து இப்ப மாட்டி இருந்திருக்கான். பாருடா ஒண்ணுக்கு ஒண்ணு எல்லாமே சம்பந்தப்பட்டிருக்குன்னு லாரா நினைச்சிட்டே, சாச்சி உன்னோட கேம்பஸ்ல தான் படிச்சிருக்கா, உனக்கு அவளை தெரியுமாங்க? அவன் தெரியாதுங்கிறான். ரெண்டு பேரும் சொல்லி வச்ச மாதிரி ஒரே பதில சொல்றாங்க. அதுவே அவளுக்கு சந்தேகமா இருக்கு. அப்படியே ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டு ஒரு வாக் போலான்னு வெளியில வர, அப்ப ஜூன் ஹீரோயின்காக லஞ்ச் வாங்கிட்டு உள்ள போவாளா. ஹீரோ பார்த்துட்டு, டாக்டர் நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்க, அவன் நான் சாப்பிட்டேன், இது என் ஃப்ரெண்டுக்காகவும். அவன் அப்படிதான் பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாக்குறான். ஹீரோயினுக்கு பிடிக்காத சாப்பாடு ஏதோ ஒன்று இருக்க மாட்டிருக்கு. அதனால இங்க ஹாஸ்பிட்டல் கேண்டீன்லயே வெளியில விட கம்மியான பிரைஸ்க்கு டொமேட்டோ ஃப்ரைட் ரைஸும் காலிஃபிளவர் சூப்பும் கிடைக்கும்ட்டு போறான். அது இன்னுமே லாராக்கு சந்தேகமா இருக்கு. இருந்தாலும் ஃப்ரெண்டுக்கு மேற்கொண்டு குடைச்சல் கொடுக்காம இவ அவன் கூட நடந்து போயிட்டு இருக்க. ஜூன் தான் ஆச்சரியமா ஹீரோயின் கிட்ட வந்து, இப்ப டாக்டரை பார்த்தனா அவர் சொன்னார் கேண்டீன்லயே உனக்கு பிடிச்ச சாப்பாடு கம்மியான ரேட்டு கிடைக்கும்னு. எனக்கு பிடிச்ச சாப்பாடு கம்மியான ரேட்டு கேண்டீன்ல கிடைக்குதுன்னு அவர் எதுக்கு சொல்ல போறாரு? அதான்ப்பா எனக்கும் தெரியல. என் ஃப்ரெண்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போறேன்னு சொன்னேன். அவரே தான் என்ன ஸ்டாப் பண்ணி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. எதுக்கு அப்படி சொல்லிருக்கணும்? அவருக்கு எப்படி தெரிஞ்சது இதுதான் உனக்கு பிடிச்ச சாப்பாடுன்னு? நீ சொன்னியாங்க. நான் எதுக்கு போய் அவர்கிட்ட சொல்ல போறேன்? ஆமால, நீ எதுக்கு அவர்கிட்ட சொல்ல போற? என்னாச்சு இந்த டாக்டருக்கு திடீர்னு நின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போகணும் அப்படின்னு அவ யோசிக்க ஆரம்பிக்க, இல்ல நீ அடிக்கடி லஞ்ச் எனக்காக ஓடி ஆடி வாங்கிட்டு இருக்கல்ல, அதனால நீ சிரமப்படக்கூடாதுங்கிறக்காக சொல்லி இருந்திருக்கலாம், மத்தபடி எதுவும் இருக்காதுன்னு இவளும் சமாளிச்சேர்றா. இந்த ஃபெரோஸா திடீர்னு அதிகமா குடிச்சிட்டு ஹீரோட அப்பா கம்பெனிக்கு போய் மேனேஜர் கார் கிளம்பும். அந்த கார் முன்னாடி நின்னுட்டு, இங்க பாருங்க சார், நான் இத்தனை நாள் உங்களை தொந்தரவு பண்ணாம தான் இருந்தேன், ஆனா இப்போ எனக்கு நிறைய பணம் தேவைப்படுது. நம்ம கண்ட்ரியோட ரூல் படி இந்த குற்றங்கள் செஞ்சவங்களாம் இவ்வளவு தண்டனை அனுபவிக்கணும். அதை அனுபவிக்க விடாம நீங்க எல்லா தண்டனையும் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதுக்கு வட்டியும் முதலமா நீங்க எனக்கு இப்ப திருப்பி கொடுத்து தான் போகணும்னு அவர் வாட்டுக்கு சில பேப்பர் எல்லாம் கையில வச்சுட்டு புலம்பிட்டு இருக்க. அந்த மேனேஜரா செக்யூரிட்டி கார்டை கூப்பிட்டு அவரை துரத்தி விடுங்கன்னு அசால்ட்டா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ சொன்ன மாதிரியே ஜூன் கேண்டீன்ல போய் டொமேட்டோ ரைஸ் எல்லாம் வாங்கிக்கிறா. ஆனா அங்க போன் பேமெண்ட் வாங்க மாட்டோம், நீங்க கார்டு தான் கொடுக்கணும்னு சொல்லவும் இவங்களுக்கு பின்னாடி லைன்ல நிக்கிற ஹீரோ முன்னாடி வந்து நான் பே பண்றேன்னு பணம் கொடுத்துட்டு அவனுக்கான சாப்பாடையும் வாங்கிட்டு அவன் டேபிள்ல போய் உட்காந்துக்க. ஜூன் ஓடி போய் அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு அவன் பக்கத்துலயே உட்காந்து, உங்களுக்கு எப்படி தெரியும் என் ஃப்ரெண்டுக்கு டொமேட்டோ ரைஸ் தான் சாப்பிடறதுக்கு பிடிக்கும்னு? அன்னைக்கு கரெக்டா கண்டுபிடிச்சு சொன்னீங்களே. அவன் யோசனையா, நான் இவனை செக்அப் பண்றதுக்காக லஞ்ச் டைம் போனப்போ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்த பார்த்தேன், அது வச்சுதான் சொன்னான். ஓஹோ அப்படியா, நான் கூட என்னமோ ஏதோ நினைச்சு குழப்பிக்கிட்டேன். அப்புறம் சார் நீங்க எனக்கு இப்ப கேண்டீன்ல பணம் கொடுத்தீங்கல்ல, நான் அதை நாளைக்கு கொடுத்துறேங்க. அவன் பரவாயில்லங்கிறான். டாக்டர் நீங்க ரொம்ப நல்லவங்க, இவ்வளவு பார்த்து எங்களுக்கு பண்ற நீங்க இவனோட மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் ஃபுல்லா ஃப்ரீயா பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு அவ அப்பாவிய கேட்க, சாரி அந்த அளவுக்கு பெரிய உதவியெல்லாம் ஒரு டாக்டர் என்னால பண்ண முடியாது, எனக்கு ஒரு லிமிடேஷன் இருக்கு, அதை மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ண முடியும் அப்படியும். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்கிருந்து வந்து ஹீரோயின் கிட்ட, நான் இப்ப டாக்டரை பார்த்தேன்னு அங்க நடந்ததெல்லாம் சொல்லவும், நீ ஏன் என்ன கேட்காம அவர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க? இல்லப்பா டாக்டர் பார்த்தா நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் அவர்கிட்ட பேசி பார்க்கலாம்னு நினைச்சேன். சரி நீ எப்போ பெரிய ஆபரேஷனுக்கு ஓகே சொல்ல போற, அதுக்கான ப்ரொசீஜர் ஃபார்ம்ல கையெழுத்து போட்டியாங்க? அவ இல்லங்கவும், ஏன் இன்னும் டிலே பண்ணிட்டு இருக்க? இல்ல அது பெரிய ஆபரேஷன், நம்ம இவனோட விஷயத்துல எதுவும் சிக்கலாயிடுமோன்னு பயமா இருக்கு, 100% உத்தரவாதம் கொடுக்கல, அதனால எனக்கு எதுவும் பெரிய ரிஸ்கா எடுத்து மாட்டிக்கவும் பயமா இருக்கு, இன்னும் டைம் வேணுங்கிறா. சரி எதனால யோசிச்சு நல்ல முடிவாயிடுன்னு ஜூன் அன்னைக்கு நைட்டு கிளம்பி போகும். ஹீரோயினுக்கு அன்னைக்கு நைட்டு அவளுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. கடைசியா அவளை மறந்து தூங்கவும் ஒரு கனவு, அதுல இவனோட பெட் பக்கத்துல அவ உட்காந்து இருக்க மாதிரியும் அந்த பெட் வெறுமையா இருக்கு. அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அந்த பெட்டை மட்டும் கிளீன் பண்ணிட்டு போறாங்க. இனிமே இந்த இடம் எம்டிங்கிற மாதிரி அவங்க எல்லாம் பேசிக்கவும் இவ அடிச்சு புடிச்சு எழுந்துக்கிறான். பெட்ல இவன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கான். என்ன ஆபரேஷனுக்காக பேச்சு எடுக்கவும் இப்படி ஒரு கனவு வருது, இதுவும் பெரிய தப்பு பண்ண போறோமோன்னு இவ பயத்துல இனிமே பையனுக்கு இந்த ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு அவ நைட்டா பையனை தூக்கிட்டு அங்க வந்து ஓடி போயிடலான்னு முடிவு பண்ணி கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுறா. ஆனா இப்படி ஓடி போறதுனால இவனோட விஷயத்துல எந்த மாற்றமும் வர போறது இல்ல, அவனுக்கான ட்ரீட்மெண்ட் இங்கதான் பண்ணி ஆகணும், வேற வழி இல்ல அப்படின்னு அவளை மனசு தேத்திட்டு திரும்பவும் அவனை பெட்லயே படுக்க வச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போய் அழுதுட்டு இருக்கா. அந்த நேரத்துல சூப்பர்வைசிங்க்கு வர ஹீரோவோட காதல யாரோ அழுகிற சவுண்ட் கேட்கவும் இவன் எட்டி பார்த்தா அங்கதான் வாஷ்ரூம்ல ஹீரோயின் அழுதுட்டு இருக்கா. என்னாச்சு இவளுக்கு இந்நேரத்துல இப்படி அழுகிறாளேன்னு அவன் வெயிட் பண்ணி வெளியில வரவும் என்னாச்சுன்னு கேட்க, இவன் அந்த ஆபரேஷன் பத்தின பயத்தை சொல்லவும், நான் தான் சொன்னேன்ல என்னால முடிஞ்ச அளவு ஆபரேஷனை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி யுவான உனக்கு திருப்பி கொடுக்கறேன்னு, இது வீண் பயம், இங்க இருந்து நீ யுவான கூட்டிட்டு போறதுனால அவனை நீ காப்பாத்திட்டோன்னு நினைக்கிறது முட்டாள்தனம் அப்படின்னு அவளுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போறான். அடுத்த நாள் காலையில ஹீரோயின் தெளிவா ஆபரேஷனுக்கான ஃபார்ம் எல்லாம் ஃபில் பண்ணி ஹீரோட கையில கொடுக்க, என்ன பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் பக்கத்துல உன்னோடது மட்டும் தான் இருக்கு, பையனோட அப்பாவோட சிக்னேச்சர் இல்லங்க, அவர் கொஞ்சம் பிஸி, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் அவரால் வர முடியாது, என்னோட கையெழுத்து மட்டும் பார்த்தாதாங்க. அங்க பக்கத்துல இருக்கிற நர்ஸ் கூட நீங்க உங்க பையனை
ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணதுல இருந்தே அவனோட அப்பா வரவே இல்ல. குழந்தையோட ஹெல்த்தை விட அப்பாக்கு வேற என்ன முக்கியமான வேலை இருந்துற போதுன்னு அவங்க சொல்லவும் ஹீரோவும் அவங்க சொல்றதும் கரெக்ட் தானே, குழந்தையோட அப்பா அம்மா 2 பேரும் சம்மதம் கொடுத்தாதான் இந்த ஆபரேஷன் நடக்கும்ட்டு போறான். ஹீரோனுக்கு ஃபெரோஸ கால் பண்ணி கூப்பிடுறதுலாம் பிரச்சனை இல்ல, அவருக்கு எந்த சிச்சுவேஷன்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது. முக்கியமா அவருக்கு இவானுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுல அந்த அளவுக்கு விருப்பமும் இல்ல. ஆல்ரெடி அன்னைக்கு அவரு பையனை அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனப்போ இவ திட்டி விட்டு இருந்திருப்பாள்ல, அதுல இருந்து அவர் வீட்டு பக்கமே வரல. சோ என்ன சொல்லி வர வைக்கன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. அதுக்குன்னு அவருமே கையில எங்கேயோ பணத்தை புரட்டிட்டு யுவானை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர, வீடு பூட்டி கிடக்கவும் ஜூனோட அம்மா கிட்ட சாஜி யுவான்ல எங்கன்னு கேட்கவும் அவங்க ஒரு மாதிரி வெறுப்பா, எங்கேயா போயிருந்த நீ இத்தனை நாளா, நீ குடிச்சிட்டே எப்பனாலும் வந்தாலும் அந்த பொண்ணு உனக்கு கதவை திறந்து விட்டு உன்னை உள்ள விடும்ல, அவங்க லைஃப்ல எவ்வளவு பெரிய அபாயத்தெல்லாம் தனியா சமாளிச்சிட்டு இருக்காங்க, நீ என்னன்னா சாதாரணமா வந்து சாஜி எங்க யுவான் எங்க நல்லா விசாரிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க கொஞ்சம் கடுமையா பேசவும் ஃபெரோஸும் ஹாஸ்பிட்டல்ல யுவான் இருக்கான்னு தெரிய வரவும் என்கிட்ட கூட சொல்லாம என் பையனுக்கு மைனர் ஆபரேஷன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு அவர் இப்பவும் கையில ஒரு சரக்கு பாட்டில் வச்சிருக்காரு. அது ஃபுல்லாத்தையும் குடிச்சிட்டு தள்ளாடிட்டே ஹாஸ்பிட்டலுக்குள்ள வராரு. ஹீரோன் ஓடி போய் உங்களை யார் இங்க வர சொன்னது, அதுவும் தண்ணி போட்டுட்டு வந்திருக்கீங்க, இங்கெல்லாம் இப்படி வரக்கூடாதுங்க, வேற எப்படி வந்தாதான் இங்க அலோவ் பண்ணுவாங்களாமா, யாரு கேட்டு நீ என் பையனுக்கு ஆபரேஷன் பண்ண, நீ ஒரு அப்பாவே உன்னை எல்லாரும் ஏமாத்தி நம்ம பையனை புதுசா ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்திக்கலான்னு பாக்குறாங்க, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் மேலேயும் நம்பிக்கை இல்ல, இவானுக்கு ஆபரேஷன் பண்ண போற டாக்டர் மேலேயும் நம்பிக்கை இல்ல அப்படின்னு ஒரு வாட்டு கிறுக்குத்தனமா வளரிட்டு ஹீரோன் என்ன பேசுறாளோ அதை கவனிக்காம ரிசப்ஷன்ல போய் நான் இந்த ஹாஸ்பிட்டல் உள்ள எல்லா டாக்டரையும் பார்க்கணும், அவங்க கூட எனக்கு ஒரு பேச்சுவார்த்தை இருக்குன்னு அவங்களை அதிகாரம் பண்ண அவங்க போலீஸுக்கு கால் பண்ண போறாங்க. ஹீரோயினா ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு ஃபெரோஸ் அந்த பக்கம் கூட்டிட்டு போலான்னு பார்த்தா அவர் கோபத்துல இப்படி கைய உதறுவாரு. அவரோட கை ஹீரோனோட கண்ணத்துல பட்டு அவ கீழே விழுந்து கை கால்லாம் அடிபட்டு எழுந்திருக்க முடியாம தவிச்சிட்டு இருக்க. அப்ப அந்த பக்கமா வர ஹீரோட கண்ணு இது படவும் அவன் கோபத்துல ஃபெரோஸ போய் ஒரு அடி அடிக்க அவர் ஹீரோ விட பயங்கர முரடனா இருப்பாரு இருக்கு. டாக்டர்னு கூட பார்க்காம ஹீரோவை நல்லா போட்டு அடிச்சிடுறாரு. அதுக்கு போலீஸும் ஹாஸ்பிட்டல்ல வந்துருதா அவங்க 2 பக்கமும் விசாரிக்கிறாங்க. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல வந்து பிரச்சனை பண்ணதுனால ஃபெரோஸ் மேல பெரிய நடவடிக்கை தான் எடுக்க போறாங்களாட்டு இருக்கு. அது பத்தாதுன்னு ஃபெரோஸ் பண்ண கலவரத்துல சீஃப் டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பாருங்க சாஜி, பையனோட அப்பாக்கே இந்த ஆபரேஷன் நடக்கிறதுல விருப்பம் இல்ல, நாங்க பண்ண போறது பெரிய ஆபரேஷன் தான், ரிஸ்கானதுதான், உங்களோட அனுமதியோட தான் பண்றோம், நாங்க உத்தரவாதம் கொடுத்திருந்தோம், ஆனா இப்போ அவர் எங்களுக்கு முழுசா ஒத்துழைக்காதனால அதுவும் இவ்வளவு பெரிய கலவரம் நடந்ததுக்கு அப்புறமா நாங்க இந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல, நீங்க வேற ஹாஸ்பிட்டலுக்கு போய்க்கோங்கிறாங்க. ஹீரோ கூட இடையில புகுந்து, இல்ல சீஃப் டாக்டர், இதுக்காக நாம ஏன் யுவானோட ஆபரேஷனை டிலே பண்ணணும், நம்ம ஆல்ரெடி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல, கண்டினியூ பண்றதா கரெக்டா இருக்குங்க, இங்க நான் சீஃப் டாக்டர் இல்ல நீ சீஃப் டாக்டரா அப்படின்னு அவர் ஹீரோவை அதட்டிட்டு ஹீரோன் இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறதுக்கு தயாராக சொல்றாரு. அப்படியே ஃபெரோஸையும் போலீஸ் கூட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோனும் ஃபெரோஸ் கூடயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து தயவு செஞ்சு அந்த டாக்டர் கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க, அப்பதான் நம்ம பையனுக்கு ஆபரேஷன் பண்ணுவாங்க, அவங்களே வேற ஹாஸ்பிட்டலுக்கு போக சொல்றாங்க, அப்ப அவங்க மேல அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம், நம்ம வேற டாக்டர் பாத்துக்கலான்னு அவர் இப்பவும் திமிரா பேசிட்டு போக போலீஸ் அவரை கொண்டு போய் லாக்அப்ல உட்கார வச்சிடுறாங்க. ஹீரோனை பாக்குறதுக்கு போலீஸ்க்கே பாவமா இருக்கு, என்னமா உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, ஆனா அந்த ஆள் பண்றதெல்லாம் அநியாயத்துக்கு அநியாயமா இருக்கு, அதுவும் இந்த முறை சின்ன இடத்துல போய் பிரச்சனை பண்ணிருக்காரு, அவ்வளவு பெரிய டாக்டர் கிட்ட போய் வம்பிழுத்துட்டு வந்திருக்காரு, நீங்க இங்க நிக்கிற டைம் வேஸ்ட், போய் அந்த டாக்டர் கிட்ட பேசுங்கன்னு அனுப்பிச்சு வச்சிடுறாங்க. ஹீரோனும் அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோவை தேடி அவன் வீட்டுக்கு வந்துடுறா. கால் பண்ணி பாப்போமேன்னு அவனுக்கு கால் பண்ண அவன் என்ன வேணும்னு கேட்க, நான் உங்களை பாக்குறதுக்காக உங்க வீட்டு வாசல்ல தான் வெயிட் பண்றேன், கதவு திறக்கிறீங்களாங்க. அவன் டக்குன்னு காலை கட் பண்ணிட்டு பெட்ல படுத்துக்க திரும்ப அவகிட்ட இருந்து கால் வருது, ப்ளீஸ் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க, நான் கண்டிப்பா உங்கள்ட்ட பேசிட்டு தான் போகணுங்க. அவன் காலை கட் பண்ணிட்டு எதுவுமே பேசாம வந்து கதவு திறக்கிறான். சாரி, நேத்திக்கு ஹாஸ்பிட்டல்ல உங்களை அவமானப்படுத்துற மாதிரி எங்க தரப்புல இருந்து அப்படி நடந்திருக்க கூடாது, அவர் நேத்தி குடிச்சிருந்ததுனால இவானோட ஆபரேஷன் பயத்துல அப்படி நடந்துகிட்டாரு, அவர் சார்பில் நான் மன்னிப்பு கேட்கிறேன், தயவு செஞ்சு எங்களை ஹாஸ்பிட்டல்ல இருந்து துரத்திடாதீங்க, இந்த ஆபரேஷனை நீங்களே பண்ணுங்க, நானும் ஃபெரோஸும் முழு மனசோட ஆபரேஷன் ஃபார்ம்ல சைன் பண்ணி தரோங்க, உன்னோட மன்னிப்பு எனக்கு தேவையில்லை, மன்னிப்பு கேட்க வேண்டியவங்க இப்ப எங்க இருக்கணுமோ அங்க கரெக்டான இடத்துல தான் இருக்காங்க, நீ போலாங்கிறான். ப்ளீஸ் ஃபெரோஸ் மேல ஹாஸ்பிட்டல்ல இருந்து கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிடுங்க, அவர் கண்டிப்பா உங்கள்ட்ட வந்து மன்னிப்பு கேட்பாருங்க, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல, நீ கிளம்பலான்னு அவன் வாச கதவை திறந்து விட, ஏஷன் உங்களுக்கு என்ன பார்த்தா அவ்வளவு வெறுப்பா இருக்கா, நான் என்ன கேட்டாலும் ஏன் எனக்காக பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இப்பெல்லாம் நான் ஏன் உனக்காக பண்ணி கொடுக்கணும், அதான் உனக்கு நீ எல்லாமே பண்ணி கொடுக்க ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, ஏற்கனவே அவர் மேல ஏகப்பட்ட கேசஸ் இருக்கு, அதுவும் இந்த முறை பெரிய ஹாஸ்பிட்டல்ல பிரச்சனை பண்ணனால அவரோட பனிஷ்மெண்ட்டும் சிவியரா இருக்குன்னு போலீஸ் சொன்னாரு. அவன் கதவுல இருந்து கையெடுத்துட்டு, உன் ஹஸ்பண்டுக்காக இல்லைன்னா நீ என்ன இந்த மாதிரி தேடியே வந்திருக்க மாட்டல்ல, காலம் ஃபுல்லா நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் கண்டிப்பா வந்திருக்க மாட்டேங்க. அவன் கோவத்துல அவ கையை பிடிச்சு கொண்டு போய் வாஷ்ரூம் பக்கத்துல இருக்கிற கண்ணாடி முன்னாடி நிப்பாட்டி வச்சு, உன் முகத்தை கண்ணாடியில பாருங்க, அவ பாக்காம குனிஞ்சு நிக்கவும் இவனே அவ முகத்தை பிடிச்சு கண்ணாடிக்கு நேரா வச்சு, நேத்திக்கு ஃபெரோஸ் அடிச்சதுல அவளோட கண்ணத்துல காயம் இருக்கும் பாரு, இப்படி ஒரு வாழ்க்கை தான் நீ அந்த ஆள் கூட வாழ்ந்துட்டு இருக்க, போய் அவனுக்காக என்கிட்ட கால்ல விழுகாத குறைய கெஞ்சிட்டு இருக்க, இத்தனை நாள்ல எதுக்காகவே என்ன தேடி வராத நீ இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்காக என்ன தேடி வந்திருக்க, இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் என்ன நீ விட்டுட்டு போனியா, உன் மனசுலதான் என்னதான் இருக்கு, உன் மண்டைக்குள்ள என்னதான் நீ யோசிச்சுட்டு இருக்க, என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்க, ஏன் ஊமையாவே இருந்து எதுக்காப்புல இருக்கிற உனக்கு கொண்டுட்டு இருக்க, உனக்கு என்னதான் வேணுங்க, அவளா டக்குன்னு அவன் பேசுற நிப்பாட்டணுங்கிறதுக்காக அவனை கிஸ் பண்ண, அவ்வளவுதான் ஹீரோக்கு எங்க இருந்து வேகம் வரும்னே தெரியல, இத்தனை நாளா கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்த எமோஷன்ஸ்லாம் அவனே மீறி வெளியில வந்துருது, அவனும் அவளை ஃபோர்ஸா கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரு.
போயிடுறான். கிஸ் பண்ணிட்டே இருந்ததுல வாஷ்ரூமோட ஷவர் ஆன் பண்ணி விட அதுல இருந்து தண்ணி அவங்க மேல விழுகவும் தான் ரெண்டு பேரும் நிதானத்துக்கே வராங்க. ஹீரோயின் அப்பவும் விடாம அவனை கழுத்தோட அணைச்சு வச்சுட்டு ப்ளீஸ் ஃபெரோஸ மன்னிச்சிருங்க, அவர் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்குங்கன்னு சொல்ல அவ கிட்ட இருந்து தள்ளி நின்னுட்டு நீ இன்னைக்கு இங்க என்ன தேடியே வந்திருக்க கூடாது, என் லைஃப்ல என்ன அவமானப்படுத்தின எல்லாரையும் மன்னிக்கிற அளவுக்கு நான் பெரிய மனுஷன்லாம் இல்ல, அவளையும் சேர்த்து தான் சொல்றான்ட்டு நான் கொஞ்சமாச்சு நல்லவனா வாழணும்னு ஆசைப்படுறேன், தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பிடுங்கிறான். அவ ப்ளீஸ் ஷென்னுங்க முதல்ல இங்க இருந்து போன அவன் வெறி பிடிச்ச மாதிரி கத்தவும் இவ்வளவு பயத்துல வெளியில வந்துடுறா. ஹீரோனும் பாவம் அழுதுட்டு அந்த நனைஞ்சு போன ட்ரெஸ்ஸோட வெளியில வந்துட்டு இருப்பாளா. அந்த நேரத்துல அங்க வர லாராவோட கண்ணுல இது பற்றுது. ஏற்கனவே அவளுக்கு ஹீரோ ஹீரோயின் மேல சந்தேகம் இருந்திருக்கும்ல, இவன் என்ன காலங்காத்துல இந்த வீட்டுக்குள்ள இருந்து வரான்னு அவளுக்கு இன்னுமே அவங்க விஷயத்துல சந்தேகம் அதிகமாகுது. அப்புறம் அவளே கொஞ்ச நேரத்துல ஹீரோட வீட்டுக்குள்ள நுழைய அவ காலையிலேயே எதுக்கு வந்திருப்பானா ஹீரோ அவனோட ஃப்ரிட்ஜ்ல உள்ள ஜாமான் எல்லாம் தீர்ந்திருக்குன்னு சொல்லிருப்பானாட்டு இருக்கு. அதனாலதான் இவ வாங்கிட்டு வந்திருப்பா. இப்ப அங்க உள்ள பொருள் அடுக்கி வச்சுட்டு இருக்க ஹீரோக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹீரோனை கிஸ் பண்ணி இருப்பான்ல, அது ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருக்கு. லாரா அவனை கவனிச்சிட்டு இருந்துட்டு என்னாச்சுங்க, அவன் எதுவும் ஆகலன்னு சமாளிக்க பாக்க ஷென் முன்ன நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தப்ப கூட என்ன பத்தி நானும் உன்னை பத்தி நீயும் ஈஸியா பேசிக்க முடிஞ்சது, நம்ம மனசுல உள்ளதை சொல்ல முடிஞ்சது, எப்போ டேட் பண்ணலான்னு ஸ்டார்ட் பண்ணமோ அப்பவே அந்த இடத்துல நம்ம சில உண்மைகளை மறைக்கிற மாதிரி இருக்கு. அவனும் ஆமாம் நீ சொல்றது கரெக்ட் தான், நான் கூட நீ முதல்ல டேட் பண்ணலான்னு சொன்னப்போ மேபி ஒன்னால மட்டும்தான் என்ன என்னோட பாஸ்ட்ல இருந்து வெளியில கொண்டு வர முடியும்னு நினைச்சேன், ஆனா பாஸ்ட்ல இருந்து வெளியில வர்றதுக்கு நானே விரும்பல, என்னால அவங்கள மறக்கவும் முடியல அவங்கள விட்டு கொடுக்கவும் முடியல, அதனால இந்த டேட்டிங்கிற நான்சென்ஸை நம்ம விட்டுட்டு பழையபடி ஃப்ரெண்ட்ஸ் மூடுக்கே போயிடலாங்க. அவளும் ஓகே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதான், நீ ஃப்ரீயா இரு உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு அவன் கொடுத்த வாட்ச் அவன்கிட்ட ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறா. இங்க ஹாஸ்பிட்டலையா இவான் சோகமா உட்காந்துட்டு இருக்க. ஜூன் வந்துட்டு என்னடா ஏன் டல்லா இருக்க, அம்மா ஏன் இன்னைக்கு காலையில இருந்து என்ன இன்னும் பார்க்க வரல, அவங்களுக்கு ஆபீஸ்ல வேலை அதனால சீக்கிரமே வேலைக்கு போயிட்டாங்க, சரி அம்மா வேலைக்காக போயிட்டாங்க, அப்பா ஏன் இன்னும் வரவே இல்ல, நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எத்தனை நாள் ஆச்சு, எனக்கு ஆபரேஷன் எல்லாம் பண்ணாங்க அப்பா கூட அப்பா என் கூட இல்ல, அப்பா ரொம்ப கடுமையான வேலை எல்லாம் செய்யறாருல அதனாலதான் உன்னை பார்க்க வர முடியல, சரி என்னோட டாக்டர் எங்க, அவராச்சும் கூட இருந்தா நல்லா இருக்கும், அவர் ரொம்ப பொறுமையா என்கிட்ட பேசுவாரு, எனக்கு அவர் பேசினாலே ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம டாக்டரையாச்சும் பார்க்க போலாமாங்க, இன்னைக்கு டாக்டருக்கு ஹாஸ்பிட்டல்ல டியூட்டி கிடையாது அவர் லீவுங்க, என்ன ஜூன் ஆண்டி நான் யாரெல்லாம் என் கூட இருக்குன்னு ஆசைப்படுறேன்னா அவங்க யாருமே என் கூட இருக்க ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க, அப்ப நான் உன் கூட இருக்கிறது பிடிக்கலையாடா அப்படின்னு கேட்க பிடிச்சிருக்கு இருந்தாலும் அப்படின்னு அவன் யோசிக்க சரி நம்ம ரெண்டு பேரும் வேர்ட்ஸ் கேம் விளையாடலாமான்னு ஜூன் அவனை ஆர்வப்படுத்த அவனும் சரின்னு அப்போதைக்கு கொஞ்சமா மனசு மாறிடுறான். இங்க பாவம் ஹீரோனுக்குமே அடுத்து என்ன பண்றேனே தெரியாம மலையில நினைச்சிட்டு வந்து பஸ் ஸ்டாப்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த ஃபெரோஸ வெளியில இப்போதைக்கு எடுத்தாதான் அட்லீஸ்ட் ஹாஸ்பிட்டல்ல போய் மன்னிப்பு கேட்க முடியும், இவனோட ஆபரேஷனையும் நடத்த முடியும். ஷென் என்னன்னா நம்ம அவ்வளோ கெஞ்சியும் ஃபெரோஸ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்க மாட்டேன்ட்டாரு. மலைக்காக வானம் மட்டும் இருட்டின மாதிரி இல்ல அவளோட வாழ்க்கையுமே இருட்டின மாதிரி தான் இருக்கு. அப்ப அவளுக்கு போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது, மேடம் ஃபெரோஸ் மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிட்டாங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போலாங்கவும் இவளுக்கு அப்படியே ஒரு சின்ன சந்தோஷம். அட்லாஸ்ட் ஷென் தனக்கு உதவி பண்ணிருக்கானேன்னு இவ ஃபெரோஸ கூட்டிட்டு போய் அவகிட்ட பொறுமையா எடுத்து சொல்றா, ஏற்கனவே நான் யுவனோட ஆபரேஷன்ல ரொம்ப பயந்து போயிருக்கேன், கூடவே இருந்து நீங்க எங்களுக்கு நல்லது பண்றதா நினைச்சிட்டு என்ன கஷ்டப்படுத்தாதீங்க, நான் என் பையன் விஷயத்துல டாக்டர் ஷென்னை தான் முழுமையா நம்பி இருக்கேன், தயவு செஞ்சு நீங்க அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போங்க. அவருமே இப்ப நிதானத்துல இருக்காரு அதனால கொஞ்சம் தெளிவாவே பேசுறாரு. ஆமா ஆமா நான் அன்னைக்கு ஏதோ ஒரு கோபத்துல ஹாஸ்பிட்டல்ல வந்து ரவுஸ் பண்ணிட்டு போயிட்டேன், என்னதான் இருந்தாலும் நீ படிச்ச பொண்ணு உனக்கு தானே தெரியும் இவனோட மெடிக்கல் கண்டிஷன் என்னன்னு, நான் வந்து டாக்டர் கிட்ட பேசுறேன்னு இவர் ஹீரோவை தேடி வந்து மன்னிப்பு கேட்கவும் அவனா ஹீரோயினை பார்த்துட்டு அந்த மன்னிப்பை ஏத்துக்கிறான். சீஃப் டாக்டர்ட்டையும் இவான் விஷயமா பேசுறேங்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல ஹாஸ்பிட்டல்ல ஒவ்வொரு வார்டுலயுமே நிறைய குழந்தைங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக சேர்ந்து இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஆக்டிவிட்டி பண்றதுக்குன்னு ஒரு ஏரியா இருக்கும், அங்க குழந்தைங்க எல்லாம் விளையாடிட்டு இருக்கவும் ஜூனுமே இவான் அங்க கூட்டிட்டு போறா. அப்ப அந்த பக்கமா வாக்கிங் வர ஹீரோட அப்பா கண்ணுல குழந்தைங்க எல்லாம் படவும் அவர் தன்னோட மேனேஜர் கிட்ட ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கவும் அங்குள்ள எல்லா குழந்தைங்களுக்குமே நிறைய விளையாட்டு ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. குழந்தைங்களா ஹீரோட அப்பா கிட்ட நன்றி சொல்லிட்டு விளையாட்டு ஜாமான் எடுத்துட்டு போய் ஆசையை விளையாட ஆரம்பிக்க யுவான் மட்டுமே அதுல எதுவுமே இன்ட்ரெஸ்ட் காட்டாம தனியாவே இருக்கவும் அவராவே ஒரு ஜாமான் எடுத்துட்டு போய் அவன் கையில கொடுக்க இல்ல எனக்கு வேண்டாங்கிறான். ஏன் தம்பி உனக்கு விளையாடுறதுக்கு பிடிக்காதா? பிடிக்கும், ஆனா நான் உங்ககிட்ட இவ்வளவு பெரிய பொருளை பரிசா வாங்கிக்கிட்டேன்னா பதிலுக்கு நான் ஏதாச்சும் உங்களுக்கு திருப்பி கொடுக்கணும்ல, அந்த மாதிரி எதுவும் என்கிட்ட இல்ல தாத்தா, அதனால நீங்களே இதை வச்சுக்கோங்க. அருணே சிரிச்சுட்டு பாருடா இந்த சின்ன பையன் எப்படி யோசிச்சு பேசுதுன்னு, உன் பேர் என்னப்பாங்க? என் பேரு யுவான், எனக்கு 8 வயசுங்கவும். ஓஹோ அப்படியான்னு சொல்லிட்டு அவரும் யுவான் பக்கத்துல உட்காந்து இப்போ தாத்தாக்கு 65 வயசு ஆயிடுச்சு, அதனால உங்க எல்லாருக்கும் என் கையில உள்ள பணத்தை வச்சு பரிசு வாங்கி கொடுத்துட்டேன், நீ இப்போ 8 வயசு பையன் தானே சொல்ற, அதனால நாளைக்கு உனக்கு 20 வயசுக்கு மேல ஆனதுக்கு அப்புறமா நான் உனக்கு கொடுத்த பரிசுக்கு எனக்கு நீ ரிட்டர்ன் பரிசு கொடுத்தா போதும், அது வரைக்கும் தாத்தா எது கொடுத்தாலும் நீ வச்சு விளையாண்டுக்கலான்னு அவரும் அவங்க கிட்ட பிளே திங்ஸ் எல்லாம் கொடுத்து விளையாட சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிற ஜூன் கிட்ட இவானுக்கு என்ன ப்ராப்ளம், எந்த டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறான்னு கேட்க அவனுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு, டாக்டர் ஷென்னோட பொறுப்புல இருக்காங்கவும். ஓஹோ அப்படியா, டாக்டர் ஷென் நல்ல பிரபலமான டாக்டர் தான், இவானை கண்டிப்பா அவர் காப்பாத்தி கொடுத்துருவாருன்னு யாரோ ஒரு டாக்டருக்கு உத்தரவாதம் கொடுக்கற மாதிரி அப்பா பேசுறாரு. அவருக்கு என்னமோ தெரியல யுவான் கிட்ட ஒரு அட்ராக்ஷன் இருந்துட்டே இருக்கு. ஜூன் அதை கவனிச்சுட்டே உங்களுக்கு எங்க யுவானை ரொம்ப பிடிச்சிருக்கா? ஆமா அவனை பார்க்கும் போதெல்லாம் சின்ன வயசுல என் பையனை பார்த்த மாதிரியே இருக்கு, அவனை வேற யாரோன்னு என்னால பார்க்க முடியல,
ஏதோ என்னோட நெருங்கின ரத்த உறவு மாதிரி இருக்குன்னு அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசவும் ஜூன் இதான் சந்தர்ப்பம். அன்னைக்கே உங்களை விஐபி வார்டுல பார்த்தேன். இன்னைக்கும் இந்த குழந்தைங்களுக்காக இவ்வளவு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்க பெரிய பணக்காரர் தானே? பெரிய பணக்காரர் இல்ல, நான் சொல்லிக்கிற மாதிரி என்கிட்டயும் நிறைய பணம் இருக்குமா? அப்போ எங்க இவானுக்கு ஆபரேஷனுக்கு நிறைய செலவாகுங்கிறாங்க. அவனோட அம்மா பணத்துக்கு ரொம்பவுமே கஷ்டப்படுறா. அவகிட்ட வசதி வாய்ப்பும் இல்ல. அவ டிகிரி இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. இப்பதான் ஒரு நல்ல வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கா. அங்கேயும் பெரிய அளவுல எல்லாம் அவளுக்கு சம்பளம் கிடைக்கல. அவனோட மைனர் ஆபரேஷனுக்கே ஹாஸ்பிட்டல்ல பெரிய லோனா எடுத்திருக்கா. இதுக்கு மேலேயும் நிறைய செலவாக மாட்டிருக்கு. உங்களால எதுவும் ஸ்பான்சர் பண்ண முடியுமாங்க? நீ என்ன சொல்ல வரேன்னு புரியுதுமா? ஆனா இந்த மாதிரி நிலைமையில ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னால ஓடி போய் உதவி செய்ய முடியுமா? முடியாதுதான். இருந்தாலும் உங்கள்கிட்ட கேட்டு ஒருவேளை நீங்க உதவி பண்ணீங்கன்னா நல்லதுன்னு தான் உடனே கேட்டுட்டேன் அப்படின்ட்டு அவர் உதவி பண்ணுவாரா அப்படிங்கிற ஆவலோட ஜூன் அப்பாவை பார்க்க அவர் பதில் சொல்றது இல்ல. ஆனா யோசனையா யுவானை பார்த்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல யுவானை பார்க்க வர ஹீரோனோட கண்ணுல இது படவும் ஓரமா மறைஞ்சு நின்னுக்கிறான். எவ்வளவுதான் இவங்கள்ட்ட இருந்தெல்லாம் விலகி ஓடலாம்னு நினைச்சாலும் திரும்ப திரும்ப இவங்க முன்னாடியே போய் நிக்கிற மாதிரி ஆயிடுதே. இன்னும் லைஃப்ல எதெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கோன்னு அவளுக்கு ஒரு மாதிரி திகிலாவே இருக்கு. அப்புறம் அப்பா அவரோட வார்டுக்கு போனதுக்கு அப்புறமா தான் இவ யுவானோட பெட்டுக்கிட்டே போறா. ஜூனும் ஈவினிங்க்கு மேல வீட்டுக்கு கிளம்பிடுறாளா. ஹீரன் தூங்கிட்டு இருக்க யுவான் பக்கத்துல உட்காந்து ஒரு பக்கம் விதி என் பையனை என் கூட வச்சுக்கலாமா என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவனோட ரத்த உறவுகள் அவனை கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வந்துட்டு இருக்கு. கடைசியில நான் எங்க போய் நிக்க போறேன்னு தான் எனக்கு தெரியலன்னு அவ யோசனையோட இருமிட்டே இருக்கா. அன்னைக்கு மழையில நனைஞ்சிருப்பாள். அதுல அவளுக்கு கோல்டா இருந்திருக்கும். இப்ப ஃபீவரும் வந்துருச்சு. அதனால அவளால ரொம்ப நேரம் அங்க உட்காந்துட்டு இருக்க முடியல. நர்ஸ் ஒருத்தங்க கவனிச்சுட்டு அவளுக்கு டெம்பரேச்சர் செக் பண்றாங்க. மேடம், உங்களுக்கு ஃபீவர் ஆட்டு இருக்கு. இதுக்கு மேல நீங்க குழந்தைங்களோட வார்டுல இருக்க கூடாது. ஒண்ணு வேற வார்டுல நீங்க அட்டன் ஆகி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இல்ல இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. அது வரைக்கும் யுவானை நாங்க கவனிச்சுக்கிறோங்க. எப்படி நான் என் பையனை தனியா விட்டுட்டு போக முடியும்னு ஹாஸ்பிட்டல் வெராண்டாலயே ட்ரிப்ஸ் ஏத்திட்டு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கிறவ அப்படியே தூங்கிடுறா. அப்ப டியூட்டி முடிஞ்சு வர ஹீரோட கண்ணில் அவ படவும் ட்ரிப்ஸ் ஏறி முடிஞ்சிருக்கும். அத அவன் கழட்டி விடுவானா? என்னாச்சு இங்க எதுக்கு உட்காந்துட்டு இருக்காங்க? அவன் நிலைமையை சொல்லவும் வா உன்னை வீட்டுல கொண்டு போய் விடுறேன்னு அவன் கார்ல ஏத்திக்கிறான். காரை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயின் ரொம்ப இருமுவாளா. இவன் அக்கறையோட அவளையே பாத்துட்டு இருக்க. என்னாச்சு ஷென்னுங்க? நீ எதுவும் வெளிப்படையா என்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறியா சாஜி? என்ன சொல்லணும்னு நான் ஆசைப்பட போறேன்? என்ன பிரிஞ்சு போறதுக்கு முன்னாடி நான் ஹர்ட் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டு போனேன். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நான் இது வரைக்கும் மறந்ததே இல்ல. ஒருவேளை என்ன அப்படி வலிக்க பேசிட்டு போகணுங்கிறதுக்கு பின்னாடி வேற எதுவும் உண்மை இருக்காங்க தெரியல. ரொம்ப நாள் ஆயிடுச்சுல நான் என்னென்ன பேசினேங்கிறதே எனக்கு மறந்துருச்சு. அன்னைக்கு உண்மையிலேயே என்ன பிடிக்காம தான் நீ விட்டுட்டு போனியாங்க. ஆமாம், அந்த நாள் நான் உங்களை ரொம்பவுமே வெறுத்தேன். உங்க கூட இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. அதனாலதான் உங்களை பிரியன்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு அவ சொல்ற எல்லா விஷயத்தையும் ஹீரோ பார்த்து சொல்றது இல்ல. எதையோ வெறிச்சு பார்த்தா அவாட்டுக்கு பேசிட்டு இருக்க. நம்மளா பேசலாம் அப்படின்னு போனா கூட இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாளேன்னு. சரி, இப்போ அதே மாதிரிதான் உனக்கு ஃபீல் ஆகுது. என்ன பார்த்தா ரொம்ப வெறுப்பா இருக்காங்க. சரி, நமக்கே தெரியாம அவளை ஹர்ட் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் பண்ணிருப்ப மாட்டிருக்கு. அதனாலதான் தன்ட்டு இருந்து விலகி போயிருக்கா. அன்னைக்கு கிஸ் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்ப அந்த வெறுப்பு குறைஞ்சிருச்சாட்டு இருக்குன்னு தான் அவன் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கான். அவளா ரொம்ப அமைதியா இருக்க. இவனுக்கா இன்னும் கோபமாகுது. இருந்தாலும் பொறுமையாவே காதல் இருக்கிற இடத்துல தானே கோபமும் இருக்கும். என்ன நீ இப்பவுமே வெறுக்கிறேன்னே வச்சுக்கலாம். அதுக்கு பின்னாடி காதல் இருக்குன்னு நான் எடுத்துக்கிட்டுமாங்க? அவன் எதை எதிர்பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கிறான்னு அவளுக்கு நல்லாவே புரியுது. இருந்தாலும் ஏதோ அதெல்லாம் காதலே விழுகாத மாதிரி கார் கண்ணடிக்கு அந்த பக்கமா எதையோ ஒண்ணு வேடிக்கை பாக்குற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்க. நீ முதல்ல கார்ல இருந்து இறங்குங்கிறான். அவளும் விட்டா போதுன்னு கார்ல இருந்து இறங்கி அப்படியே மெதுவா நடக்க ஆரம்பிக்க இவன் சரி நாங்க வந்து கார் எடுத்துட்டு போயிடுறான். இவ அப்படியே இருமிட்டே மெதுவா நடந்து வர அவன் ரிவர்ஸ் கியர் போட்டு திரும்பவும் காரை பின்னாடி கொண்டு வந்து அவளை கைய புடிச்சு இழுத்து கொண்டு போய் காருக்குள்ள உட்கார வச்சு சீட் பெல்ட்டையும் முறைச்சிட்டே போட்டு விட்டுட்டு கார் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கும் போதே அவ அப்படியே காய்ச்சல் மயக்கத்துல அவன் மேலேயே சாஞ்சுக்க. இதுக்கு மேல எங்க இவ்வளவு இந்த நிலைமையில வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுன்னு அவன் பக்கத்துல உள்ள ஒரு ஹோட்டல்ல போய் ரூம் புக் பண்ணி அவளை ப்ராப்பரா பெட்ல படுக்க வச்சு அவளுக்கான ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் கழிச்சுதான் ஹீரோயின் சுயநினைவுக்கு வர. தான் பக்கத்துல இருக்கிற ஹீரோவை அப்படியே அணைச்ச மாதிரி புடிச்சுக்க. சரி, ஏதோ காய்ச்சலுக்கு எடுத்துக்கிட்ட மருந்தோட எஃபெக்ட்ல தான் இப்படி பண்றாளாட்டு இருக்குன்னு அவன் கொஞ்சம் அவகிட்ட இருந்து விளக்கலான்னு பார்த்தா அவளை விடவே மாட்டிக்கிறா. சாஜி நீ ரெஸ்ட் எடு, நான் வரேங்கிற மாதிரி அவன் எழுந்திருக்க போக இவ்வளவு அவனை கிஸ் பண்ற மாதிரி பக்கத்துல போகவும் அவ்வளவுதான் அவனாலையும் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியல. அன்னைக்கு மாதிரி இன்னைக்கு அவளை ஃபோர்ஸ்ஃபுல்லா கிஸ் பண்ண ஆரம்பிச்சாரான். அப்படியே ரெண்டு பேரும் பெட்ல படுத்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கும் போதே அப்படியே நம்மளுக்கு அவங்க பாஸ்ட்ல அவங்களுக்குள்ள நடந்த ரொமான்ஸ் சீனையும் காட்டுறாங்க. கிஸ் பண்ணிட்டே இருக்கிறவன் திடீர்னு ஸ்டாப் ஆகி ஒரு குற்ற உணர்ச்சியோட ஹீரோயினை பார்க்க, ஏன்னா அவதான் ஆல்ரெடி கல்யாணமானவல்ல, ஏதோ அவதான் அப்படி நடந்துக்கிறானாலும் இவனும் இப்படி நிதானம் இல்லாம பண்றது ரொம்ப தப்புங்கிற மாதிரி அவளை பார்க்க என்னால புரிஞ்சுக்க முடியுது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே ஒவ்வொரு தேவை இருக்குதானே செய்யும் அப்படின்னு. இப்ப நடந்த கிஸ் ரொமான்ஸ்க்குலாம் காரணம் காதல்லாம் கிடையாது, உங்களோட பிசிக்கல் நீட்ஸ் மட்டும்தான் அதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி இவ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படி சொன்னான்னு தெரியல. ஆனா அவனுக்கு அவன் நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. உடனே அங்க இருந்து எழுந்துச்சு கோபத்துல அவனோட ஜோப்ல இருந்து ஒரு பொருளை எடுத்து அவன் கையை அவனே காயப்படுத்திட்டு கையில ரத்தம் வடிய வடிய அந்த ரூம்ல இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் அந்த கிளிப் பஸ்ஸுக்குள்ள மிஸ் பண்ணதை தேடிட்டு இருந்திருப்பாள். அது ஆக்சுவலா அன்னைக்கு அவனை சந்திச்சுட்டு வந்தப்போ ஹாஸ்பிட்டல்ல தான் மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாளாட்டு இருக்கு. அததான் இப்ப அவன் கையோட வச்சு உடைச்சிருக்கான். ஹீரோயின்மே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. ஏன்னா அவளாலுமே அவனை ரெசிஸ்ட் பண்ண முடியல. ஏதாச்சும் இப்படி ஹார்ஷா பேசினாதான் அவளே கண்ட்ரோல் பண்ணிக்கவும் முடியுது. அதுக்காக தான் அப்படி பேசி இருந்திருப்பா. ஆரோட்டிட்டு இருக்க ஹீரோவா அவளோட விஷயத்துல தெளிவா தான் இருக்கா. நான் தான் போய் திரும்ப திரும்ப அவகிட்ட விழுந்துட்டு இருக்கேன். அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி
அவ என்ன காதலிக்கல, ஏதோ சொன்னாலே எல்லாருக்கும் இந்த உலகத்துல ஒவ்வொரு தேவை இருக்கும்னு. அன்னைக்கு நான் ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போறேன்னு கிட்டதுக்கு உங்க அப்பா கிட்ட எனக்கு தேவையான $5 மில்லியன் பணம் கிடைச்சிருக்கு, அது போதும், நீ தேவையில்லைன்னா அதே மாதிரி இன்னும் எவ்வளவோ பணம் என்னால சம்பாரிச்சு கொடுக்க முடியும்னு சொன்னப்ப கூட நடக்காத விஷயத்தை விட இப்ப என் கண்ணு முன்னாடி இருக்கிற இந்த பணம் தான் நிஜம் அப்படின்னு என்ன திரும்பி பார்க்காம போனா. அன்னைக்கு அவகிட்ட நீ இப்ப போனீங்கன்னா நான் உன்னை திரும்பி தேடி வர மாட்டேன்னு சொன்னேன்ல, அந்த கதைக்கு அங்கதான் முடிவு. நான் அவளை திரும்பி தேடி போயிருக்கவே கூடாது. அப்படி தேடி போனா இப்படிதான் மனசுடைஞ்சு போய் இருக்கணும் அப்படின்னு வெறுப்பா காரை ஓட்டிட்டு இருக்கிறவன் நேரா வீட்டை பார்த்து போக வேண்டியதானே. திரும்பி வர மாட்டேன்னு அன்னைக்கு சொன்னவன் இன்னைக்கு திரும்பவும் திரும்பி அவ தங்கிக்கிற ஹோட்டல் ரூம் வாசலே போய் நிக்கிறான். இந்த முறை டைரக்டா உள்ள போகாம கதவு தட்ட அவ வந்து கதவு திறந்துட்டு என்ன வேணும் ஷேன்னு கேட்க, உனக்கு என்ன வேணும், எதுக்கு திடீர்னு என்ன செடியூஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ற, உன் பையனோட ஆபரேஷனுக்கு நிறைய பணம் தேவைப்படுதுல, அதுக்காக என்ன எமோஷனலா உன் சைடு இழுக்கலான்னு பாக்குறியா, எப்படி அன்னைக்கு மாதிரியே நான் இன்னைக்கும் முட்டாள்னு தெரியறதுனாலதான் என்ன ஏமாத்த பாக்குறியா, இல்ல இதே பணத்துக்காக கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்கிட்ட நடந்துகிட்ட மாதிரி வேற யார்கிட்டயும் கூட நடந்துக்குவியாங்க. அவ எதுவுமே சொல்லாம அவனையே பாத்துட்டு இருக்க, எதுக்கு இப்படி நான் அமைதியா இருந்தே கொள்ற, ஆமா நீ நினைக்கிற மாதிரி எனக்குன்னு ஒரு தேவை இருக்கு, அதே மாதிரி உன்னோட தேவை பணம் தானே, அது எவ்வளவு வேணும்னு சொல்லு நான் உனக்கு தரேன், ஆனா என்னால இந்த மாதிரி கள்ள தொடர்புல உன் கூட வச்சுக்க முடியாது, நாளைக்கு நீ கோர்ட்ல போய் உன் ஹஸ்பண்டோட டிவோர்ஸ் ஃபைல் பண்ணிட்டு உன் பையனை கூட்டிட்டு என் கூட வந்துருங்கிறான். அவ முடியாதுங்க, அப்புறம் என்ன டேஷுக்கு என்ன கிஸ் பண்ணி என் உணர்ச்சிகளோட விளையாடிட்டு இருக்கங்கவும் நான் உங்க கூட வரேன், அதுக்கு முன்னாடி நீங்க என் பையனை முழுசா சரி பண்ணி என்கிட்ட கொடுங்க, அப்பதான் நான் உங்களை நம்புவேங்க, நீ நம்புவ நம்பிக்கைன்னு சொல்றல, அது ஆக்சுவலா எனக்கு தான் உன் மேல வரணும், சரி பரவாயில்ல உன் விஷயத்துல என்னைக்கு நான் யோசிக்கிற மாதிரி எல்லாமே நடந்திருக்கு, சரி யுவான் இனிமே என்னோட பொறுப்புன்ட்டு போறான். இன்னொரு பக்கம் மார்க் ஒரு கிளைண்ட பாக்குற கிளப்புக்கு போக அங்க லாரா தனியா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கவும் இவன் அவகிட்ட போய் என்ன நீ மட்டும் தனியா வந்திருக்க, உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வரலையாங்க, ஓ டாக்டர் ஷென்னை பத்தி கேக்குறீங்களா, அவருக்கும் எனக்கும் நேத்துக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சுங்கிறா. அவனும் சரி நான் அவ கூட உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ற வரைக்கும் கம்பெனி கொடுத்து அவளை பத்திரமா வந்து வீட்டுல விட, என்ன மார்க் நான் பிரேக்கப் ஆனதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, நீ டேட் பண்ணிட்டு இருக்கேன்னு அந்த டாக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சதை விட இப்ப நீ பிரேக்கப் ஆயிட்டேன்னு சொன்னது எனக்கு ஏதோ சந்தோஷமா இருக்கு, ஏன் அப்படி சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு தெரியல, திடீர்னு நீ தனியானது இல்ல என்ன மாதிரியே நீ தனியா இருக்குது எனக்கு பிடிச்சிருக்குன்ட்டு போறான். ஹாஸ்பிட்டல் கார்டன்ல இவான் தனியா உட்காந்துட்டு இருக்கவும் அங்க வாக்கிங் போயிட்டு இருக்க ஹீரோட அப்பா அவன் பக்கத்துல உட்காந்து என்னப்பா தம்பி தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்க, அம்மா எனக்காக வாட்டர் கன் வாங்க போயிருக்காங்க, அவங்க வாங்கிட்டு வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும் இங்கதான், இப்போ உனக்கு பிடிச்ச விளையாட்டு பொருள் அம்மா வாங்க போயிருக்காங்க, அப்புறம் ஏன் இந்த யோசனைங்க, இல்ல அம்மா சொன்னாங்க எங்க வீட்டு பக்கத்துல வாட்டர் கன் 12 ரூபானும் இங்க 20 ரூபான்னு சொன்னாங்க, ஆக்டிவிட்டி ஏரியால இருக்கிற எல்லா பசங்களுக்குமே வாட்டர் கன் வச்சு விளையாடுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்கு, சோ நான் டெய்லியும் அங்குள்ள 50 குழந்தைங்களுக்கும் எங்க வீட்டு பக்கத்துல இருந்து வாட்டர் கன் வாங்கிட்டு வந்து இங்க 18 ரூபாய்க்கு வித்தா ஒரு கண்ணுக்கு 6 ரூபாய் லாபம்னா 50 கண்ணுக்கு 300 ரூபாய் லாபம், இதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டல்ல தங்கிட்டு இருக்க எல்லா நாளும் நான் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சேன்னா எங்கிட்டயும் பணம் இருக்குல்ல தாத்தாங்க, சரி நீ ஏன் உனக்குன்னு பணம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்கு தாத்தா, என்னோட தேவைக்காக எங்க அம்மா ஒரு பக்கம் பணத்துக்காக ஓடிட்டு இருக்காங்க, எங்க அப்பா அவரை பார்க்கவே முடியறது இல்ல, அப்பப்ப எனக்கு அவர் தான் அப்பாவாங்கிறதே மறந்து போயிடுது, சோ எனக்கு என்ன தோணுதுன்னா அம்மா அப்பாங்கிறத விட இந்த உலகத்துல பணம் இருந்தாதான் வாழ முடியுமாட்டிருக்கு, அதுவும் நான் நிறைய பணம் இருந்தாதான் வாழ முடியும், அதனால மத்தவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத விட எனக்கு தேவையான பணத்தை நானே சம்பாதிச்சுக்கலான்னு இருக்கேன்னு இவன் பெரிய மனுஷத்தனமா பேசவும் சபாஸ்டா தம்பின்னு அவனை பாராட்டிட்டு அப்படியே ஆச்சரியமா அவனை பாக்குறாரு. அப்பாவுக்கு அப்படியே யுவான் கிட்ட தன்னை பார்த்த மாதிரியே ஃபீல் இருக்கு. அதுக்குன்னு ஹீரோன் அங்க வரவும் யுவான் அம்மானு அவ பக்கமா ஓடி போக அப்பாவுக்கு அவளை பார்க்கவும் அதிர்ச்சி ஆயிடுது. அப்புறம் ஹீரோனை தனியா கூப்பிட்டு வச்சு எப்படிமா இருக்க என்ன ஏதுன்னு கேட்க ரொம்ப நல்லா இருக்காங்கிறா. ரொம்ப நல்லா தானே இருக்கணும், ஏன்னா எங்கிட்ட இருந்து 5 மில்லியன் பணம் வாங்கிட்டு போயிருக்கல, அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி எனக்கு என்னமோ உன்னை பார்த்தாலே பிடிக்கிறது இல்ல, என் பையனோட வாழ்க்கைக்கு நீ தான் தடையா இருப்பேன் தான் உன்னை விலைக்கு வைக்கலான்னு பார்த்தேன், நீயும் பிரச்சனை பண்ணாம பணம் வாங்கின பட்டுன்னு கிளம்பி போயிட்டேன், எனக்கு உங்ககிட்ட பிடிச்சது அந்த டீலிங் தான், ஆனா பாரு உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, உன் பையனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுக்கு எதுவும் காரணம் இருக்கும்னு நினைக்கிறியாமாங்க, என்னையே பிடிக்காத உங்களுக்கு என் பையனை பிடிக்கிறதுக்கு எந்த காரணமும் இருக்கக்கூடாது, முன்ன ஒரு காலத்துல நான் கையாளாகாத நிலைமையில இருந்தப்போ பணம் கொடுத்து என்ன உங்க வழிக்கு கொண்டு வந்தீங்க, அதோட நம்ம கணக்கு தீந்துருச்சு, இனி எதுக்காகவும் என் பையன் கிட்ட நீங்க நெருங்குற வேலை வச்சுக்காதீங்க, அவனுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இவ ஆவேசமா பேசிட்டு அங்கிருந்து போகுமே ஆல்ரெடி சந்தேகமா இருந்த அப்பாவுக்கு இன்னும் சந்தேகம் அதிகமாயிடுது. அதனால அவர் சீஃப் டாக்டர் கூப்பிட்டு எனக்கு உடனடியா ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து கொடுங்கிறாரு. யாருக்கு என்ன இதுங்க, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹார்ட் சர்ஜரிக்காக அட்மிட் ஆயிருக்கிற யுவானுக்கும் என் பையன் டாக்டர் ஷென்னுக்கும். என்ன சொல்றீங்க, டாக்டர் ஷென்னோட பையன் தான் யுவானாங்க, நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, ரிசல்ட் வந்தது என் கையில கொண்டு வந்து கொடுங்க, அப்படி இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குங்கிறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோ ஜூன் கையில பணம் கொடுத்து அன்னைக்கு யுவானோட ஆபரேஷனுக்காக ஹெல்ப் கேட்டு இருந்தீங்கல்ல, நான் யோசிச்சு பார்த்தேன் என்னால முடிஞ்ச உதவி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நிறைய பணம் கொடுத்துட்டு போக அதை கொண்டு போய் ஹீரோயின் ஜூன் கிட்ட கொடுக்கவும் அவளும் வாங்கிக்கிறா. இதெல்லாம் தூரமா வந்து ஹீரோ வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கான். பணம் வாங்கிக்கிறானா கண்டிப்பா நம்ம கிட்ட வந்துருவான்னு நினைச்சிட்டு இவன் ஃபெரோஸை சந்திக்கிறதுக்காக போறான். அவர் எங்கேயோ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதா ரோட்டு கடைக்கிட்ட வர சொல்லவும் அந்த கடைக்காரரா ஃபெரோஸ் கிட்ட பணம் இருக்குன்னு தானே குடிக்க உட்காந்தீங்க, இப்ப குடிச்சு முடிச்சுட்டு பணம் இல்லங்கிறீங்கன்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க இவன் இடையில புகுந்து அவருக்கான பில்ல நான் பே பண்றேங்கிறான். சார் இது மட்டும் இல்ல அவர் பேர்ல நிறைய பழைய கணக்கும் இருக்குங்க, அதுக்கும் சேர்த்து பே பண்றேன்ட்டு ஃபெரோஸ்க்கு ஆப்போசிட்ல உட்காந்து நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனீங்க, பேசலாம், அதுக்கு முன்னாடி நீங்க என் கணக்கெல்லாம் தீர்த்து வைக்கிறதா சொன்னீங்கல்ல, போய் பே பண்ணி
பண்ணிட்டு வந்துருங்கிறாரு. ஹீரோவும் பே பண்ணிட்டு வந்து திரும்ப உட்கார, என்ன டாக்டர் சாஜி விஷயமா பேச வந்தீங்களா? ஆமா ஃபெரோஸ், நீங்க சாஜியை டிவோர்ஸ் பண்ணுங்க, உங்களுக்கு எவ்வளவு பணம் வேண்டாலும் நான் தரேங்க. சாஜியை நான் டிவோர்ஸ் பண்ணிடுறேன், என்னைய டிவோர்ஸ் பண்றதுக்கு சாஜிக்கு விருப்பமான அவட்ட கேட்டீங்களா? நான் பேசிட்டேன், உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. அவர் உடனே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அந்த கடைக்காரரை கூப்பிட்டு, அண்ணா நான் உங்க பொண்டாட்டியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், எவ்வளவு பணம் கொடுத்தா உங்க ஒய்ஃபை நான் கல்யாணம் பண்ணிக்கலாங்க? அவரும் பதிலுக்கு நக்கலா $5 மில்லியன் கொடு, என் பொண்டாட்டியை அனுப்பிச்சு வச்சிடுறேங்க. ஃபெரோஸ் அப்படியே திரும்பி ஹீரோ கிட்ட, எனக்கும் அதே 5 மில்லியன் போதும், சாஜியை நீங்க வச்சுக்கோங்கிறாரு. ஃபெரோஸ் விளையாடாதீங்க, நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நானும் சீரியஸா தான் பேசிட்டு இருக்கேன். ஏன் $5 மில்லியன் டாக்டர் உங்களுக்கு கொடுக்க கஷ்டமா இருந்துச்சுன்னா உங்க அப்பா கிட்ட போய் கேட்டு பாருங்களேன். ஃபெரோஸ்னு ஒருத்தர் என்கிட்ட $5 மில்லியன் பணம் கேட்டாருன்னு சொன்னீங்கன்னா அவர் தயங்காம உங்களுக்கு எடுத்து கொடுப்பாருன்ட்டு எழுந்து போக, எதுக்கு சாஜியை பத்தி பேச வந்தா இவர் அப்பாவை பத்தி பேசுறாருன்னு இவன் அப்பா கிட்ட போய், அப்பா உங்களுக்கு ஃபெரோஸ்னு ஒருத்தர் தெரியுமாங்க, அவருக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தங்க? நம்ம 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இண்டஸ்ட்ரி கட்டிட்டு இருந்தோம்ல, அப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடந்தது இல்ல, அந்த சைட்டோட இன்ஜினியரோட அசிஸ்டன்ட் தான் இந்த ஃபெரோஸ். அந்த சைட்ல நடந்த ப்ராப்ளம் காரணமே இன்ஜினியரும் அந்த அசிஸ்டன்ட்டும் தான். ஆனா அதை இன்னி வரைக்கும் அவர் ஒத்துக்கவே இல்ல. நாங்களும் இது ஒரு அஜாக்கிரதையால நடந்த பிரச்சனை, இதை மேற்கொண்டு பெருசாக்க வேண்டான்னு பாதிக்கப்பட்டவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுத்து செட்டில் பண்ணியாச்சு. ஆனா இந்த ஃபெரோஸ் மட்டும் ஏதோ நம்ம தான் அவனுக்கு அநியாயம் பண்ணி அவன் லைஃபே கெடுத்த மாதிரி பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அடிக்கடி வந்து நம்ம கிட்ட தகராறு பண்ணிட்டு இருப்பாரு. நானும் ஏதோ டிப்ரெஷன்ல இருக்கான்னு கண்டுக்க மாட்டேன், மேனேஜரே அவனை ஹேண்டில் பண்ணிக்குவாங்கிறாரு. சரி ஷின், அந்த ஆளு இதுக்கு ஒண்ணு தேடி வரணுங்க. அப்ப அவர் தான் சாஜியோட ஹஸ்பண்டுங்கவும். என்னது சாஜியோட ஹஸ்பண்ட் அவனா? பாத்தியா, அப்பா அவனுக்கு நல்ல காரியம் பண்ணிருக்கேன். நான் மட்டும் அன்னைக்கு பணம் கொடுத்து அந்த பொண்ணு அவன் வாழ்க்கையில இருந்து விலைக்கு வைக்காம இருந்தா அவன் கூட ஒட்டுண்ணி மாதிரி இருந்திருப்பா. இப்ப பாரு, அவ தகுதிக்கு தகுந்தாப்லயே அவள மாதிரியே கேரக்டர்ல உள்ள ஒரு ஆளையும் பிடிச்சிருக்கா. சரி இப்போ இது சிம்பிள் ப்ராப்ளம், நான் பாத்துக்கிறேங்கிறாரு. என்னடா அந்த பக்கம் ஃபெரோஸ் என்னமோ அப்பா மேல விரோதம் இருக்கிற மாதிரி பேசுறாரு, இங்க அப்பா என்னன்னா தாமல தப்பே இல்லங்கிற மாதிரி விளக்கம் கொடுக்குறாரு. இவங்க 2 பேர்ல யாரு பேசுற நம்புறதுன்னு அவன் யோசிச்சுட்டு போயிட்டு இருக்கவும் இந்த மேனேஜர் பின்னாடியே ஓடி வந்து, தம்பி அப்பா சொல்றபடி கேளுங்க, அதான் உங்க வாழ்க்கைக்கு நல்லது. இந்த ஃபெரோஸும் ஃபெரோஸ சார்ந்தவங்களும் நம்மளுக்கு ஆரம்பத்துல இருந்தே குடைச்சல் கொடுக்கறவங்க, அவங்க பணம் பிடுங்கிங்க, அவங்க சொல்றதை நம்பிட்டு அப்பா மேல வெறுப்பா கட்டிடாதீங்க, அவர் ஏற்கனவே ஹெல்த் வைஸ் ரொம்ப மோசமா இருக்காருன்னு அப்பா மேலையும் ஹீரோ மேலையும் அக்கறை உள்ள மாதிரி பேசினாலும் அதுல ஏதோ அவருக்குமே ஆதாயம் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹீரோட லேடி பேஷண்ட் ஒருத்தங்க பிரெக்னென்ட்டாவும் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஹார்ட்லைன் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவங்களுக்கு இப்ப டெலிவரி ஆயிடுச்சு, ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்திருக்குமா. நர்ஸ்லாம் அந்த குழந்தைய சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க. குழந்தையோட அப்பாவுமே குழந்தை பிறக்குன்னா உயிர் போய் அவருக்கு உயிர் வந்திருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் தன்னோட மனைவியோட உயிர், இன்னொரு பக்கம் தன்னோட குழந்தையோட உயிர், இப்ப ரெண்டுமே பாதுகாப்பா இருக்கவும் அவர் ரொம்ப சந்தோஷமா என் பையன் யார் மாதிரி இருக்கான்னு நர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்க, அவங்க எல்லாரும் சார் உங்களை மாதிரி தான் இருக்காங்கன்னு அவர் சந்தோஷப்படுத்துற விதமா பேசிட்டு இருக்க. அப்ப அங்க ரவுண்டிங்க்கு வர ஹீரோவை பார்த்துட்டு, டாக்டர் நீங்க சொல்லுங்க என் பையன் யாரு மாதிரி இருக்கான்னு கேட்கவும் அவனும் குழந்தைய பார்த்த சந்தோஷத்துல குழந்தை அம்மாவை மாதிரி தான் இருக்குன்னு தன்னோட பேஷண்ட்டுக்கு சாதகமா சொல்றான். உடனே நர்ஸ்லாம், டாக்டர் பொய் சொல்லாதீங்க, உங்க பேஷண்ட்டுக்காக பேசாதீங்க, குழந்தை அப்பா மாதிரி தான் இருக்குன்னு அவங்க எல்லாரும் அவங்க கூட வாதாட ஆரம்பிக்கவும் தான் ஹீரோக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. அவனுக்கு எப்போ யுவானை பார்க்கும் போதெல்லாம் தன்னை சின்ன வயசுல பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும், அது ஏதோ அவன் பிரம்மன் நினைச்சிட்டு இருந்திருப்பான். இப்போ இவங்க எல்லாரும் இப்படி சொல்லவும் ஒரு ஆர்வத்துல யுவானோட பெட்டை நோக்கி ஓடி போறான். அங்க யுவானும் ஜூனும் விளையாடிட்டு இருக்கவும் இவன் அவங்கள தொந்தரவு பண்ணாம ரொம்ப நேரமா அங்கேயே வெயிட் பண்ணி நின்னு பாக்குறான். ஹீரோட அப்பா அளவுக்கு இவன் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் போக வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டான். அவனுக்கு பார்த்தாலே தெரியுது அது அவனோட பையன். அதே சமயத்துல அப்பாக்குமே சீஃப் டாக்டர் டிஎன்ஏ ரிப்போர்ட்டை கையில கொடுத்திருப்பாரு. அவருக்குமே ரொம்ப ஹாப்பி தனக்கு ஒரு பேரை இருக்குங்கிறதுல. அன்னைக்கு ஈவினிங் ஹீரோயின் வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாக்கும் அன்னைக்கு தவச நாள், அதனால அவரோட கல்லறையில போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு இவ லேட்டா தான் வீட்டுக்கு வர அவளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க ஹீரோ அவகிட்ட ஓடி போய், ஏன் என்கிட்ட இத்தனை நாள் இந்த உண்மையை மறைச்சங்க, எதை மறைச்சதை பத்தி கேக்குறீங்க, அப்ப நிறைய விஷயம் என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருக்கியாட்டு இருக்கு, யுவான் என் பையன் தானுங்க. அவ பதில் சொல்லாம அமைதியா இருக்க, நீ எதுக்கு வேண்டாலும் பதில் சொல்லாம இருக்கலாம், ஆனா யுவான் என் பையனா என்னன்னு நான் உன்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல, அவனுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தாவே தெரிஞ்சு போயிடும். ஏன் என் பையனை இத்தனை நாளா என்கிட்ட இருந்து மறைச்சு வச்சிருந்த, அது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் என் சார்பில் நான் கொடுத்த தண்டனைங்க. அப்படி நாங்க என்ன உனக்கு அநியாயம் பண்ணங்கவும் உங்க அப்பாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அவர் சொல்லுவாருங்கிறா. என்னடா சுத்தி சுத்தி எல்லாருமே அப்பா அப்பாங்கிறாங்கன்னு இவனும் அப்பா கிட்ட போய், இப்ப சாஜியோட குடும்பத்துக்கும் உங்களுக்கு என்னதான் சம்பந்தங்க, நான் தான் சொல்லி நம்ம இண்டஸ்ட்ரியோட கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல ஒரு இன்ஜினியர் இருந்தாருன்னு, அவர் சாஜியோட அப்பா தான். அப்ப அந்த பில்டிங் கொலாப்ஸ்ல தான் சாஜியோட அப்பா இறந்து போனாரா? கிடையாது. அதுக்கப்புறமா அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடியில அவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி சமயத்துலதான் நீ சாஜியோட அப்பா இறந்தான்னு கேள்விப்பட்டுதான் இங்க வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா என்கிட்ட கேட்டேன். நான் முடியாதுன்னு சொன்னேன், நீ கேட்கல, அதனால அந்த பொண்ணை கூப்பிட்டு பணத்தை கொடுத்து செட்டில் பண்ணிட்டேன். அப்ப போய் சொல்லாதீங்க, நீங்க ஏதோ பெரிய அநியாயம் சாஜிக்கு பண்ணிருக்கீங்க, அதனாலதான் அவ என் மேல கோபப்படுறாங்கவும் நான் அன்னைக்கே சொன்ன அந்த சாஜி கிட்டையும் ஃபெரோஸ் கிட்ட இருந்து விலகி நில, அவங்க பணத்துக்காக என்ன வேண்டாலும் பண்ணுவாங்கன்னு. இப்போ உன்னை எனக்கு எதிராவே அந்த பொண்ணு திருப்பி விட்டுருக்கா. நீ இவ்வளவு ஆவேசப்படுறத பார்த்தா யுவான் உன்னோட குழந்தைங்கிறது உனக்குமே உண்மை தெரிஞ்சிருக்க மாட்டிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியும், இப்பதான் எனக்கு கையில டிஎன்ஏ டெஸ்ட் ரிசல்ட் கிடைச்சது. என்னடா திரும்பவும் அந்த பொண்ணு சிம்பதி கிரியேட் பண்ணி உன் வாழ்க்கையில நுழையலான்னு பாக்குறாளா? அது நடக்கவே நடக்காதுன்னு அவர் ஹீரோனை தப்பா புரிஞ்சுட்டு கோவப்படும் போதே பிபி அதிகமாகும். ஹீரோவும் சாரிப்பா நம்ம திரும்ப இன்னொரு நாள் பேசலான்னு அவன் அங்கிருந்து வந்துடுறான். ஆனா அப்பா விடுற மாதிரி இல்ல, ஹீரோனை கூப்பிட்டு வச்சு, என்னம்மா பணத்துக்காக என் பையனை எனக்கு எதிர திருப்பலான்னு முடிவு பண்ணிருக்கியா? ஏதோ அவங்கிட்ட கதை கட்டி விட்டு என்ன வில்ல மாதிரி அவங்கிட்ட சித்தரிச்சு வச்சிருக்க, அவ அதுதான உண்மைங்க. இங்க பாருமா, உங்க அப்பாவோட இறப்பு அன்னைக்கு நடந்த பில்டிங் கொலாப்ஸ் மாதிரியே ஒரு ஆக்சிடென்ட்
ஆக்சிடென்ட், அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. மேபி உன்னோட அந்த நிலைமைய என் பையனோட நல்லதுக்காக நான் பயன்படுத்திக்கிட்டேன்னு சொன்னேன்னா அதுல வேண்டாம் என்னோட வில்லத்தனம் இருக்கு, அதை நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். இருந்தாலும் அப்பாவா அந்த நேரத்துல அது செய்ய வேண்டியது என்னோட கடமை. அதே மாதிரி ஒரு தாத்தாவா எனக்கு இப்ப செய்ய வேண்டிய ஒரு கடமையும் இருக்கு. என் பேர் என்கிட்டயே கொடுத்துரு. இந்த முறை நீ எவ்வளவு அமௌண்ட் கேட்டாலும் தரங்க. அங்கிள் நான் அன்னைக்கே சொன்னதுதான், உங்களுக்கும் எனக்குமான கணக்கு அன்னைக்கே முடிஞ்சிருச்சு. இவான் என் பையன், அவனை எந்த காரணத்துக்காகவும் யார்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அவ உறுதியா சொல்லிட்டு வந்தாரா. அப்படியே பேக்ரவுண்ட்ல நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு காட்டுறாங்க. இந்த பில்டிங் கொலாப்ஸுக்கு காரணமே மெட்டீரியலை சீப்பா வாங்கினதுதான். ஹீரோட அப்பாவும் ஃபெரோஸும் சேர்ந்துதான் மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணி தான் வாங்கினாங்க. ஆனா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே பாதியிலேயே கொலாப்ஸ் ஆயிருக்கு. அந்த சமயத்துல ஃபெரோஸ், இல்ல நாங்க செக் பண்ணி வாங்கின மெட்டீரியலும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இப்ப கொலாப்ஸ் ஆயிருக்கிற மெட்டீரியலையும் டிஃபரன்ஸ் இருக்கு, இடையில யாரோ தப்பு பண்ணிருக்காங்க, எங்க மேல பிளேம் பண்ணாதீங்கன்னு அவர் கையில இருக்கிற சில பேப்பர்ஸ் எல்லாம் வச்சு லீகலா அவர் ப்ரொசீட் பண்ணலாம்னு நினைச்சப்போ எல்லாமே அவங்களுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்திருக்கும். ஹீரோட அப்பா இன்ஜினியர் வேற இல்ல, அதனால நிறைய இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் பண்றதுக்காக அட்வான்ஸ் வாங்கி இருந்திருப்பாரு. அது எல்லாமே செலவுமே ஆயிருக்கும். இந்த நடந்த ஆக்சிடென்ட்ல சில உயிரிழப்புகள்லாம் நடந்ததுக்கும் அவரை தான் எல்லாரும் பிளேம் பண்ணவும் அந்த மன உளைச்சலே ஹார்ட் ப்ராப்ளம்ல இருந்தவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. அப்பா கிட்ட பணம் கொடுத்தவங்க எல்லாம் ஹீரோயின் கிட்ட வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அவ லீகலா ஹீரோட கம்பெனி மேல கேஸ் போடலான்னு பார்த்தாலும் அவங்கள்ட்ட சரியான ஆதாரம் இல்ல. பணம் கேட்டு தொந்தரவு பண்றவங்களுக்கு அட்லீஸ்ட் பணத்தை திருப்பி கொடுக்கணும் தான் இவ ஹீரோட அப்பாவை சந்திக்க போயிருந்திருப்பா. அவருமே இவளோட நிலைமையை புரிஞ்சுட்டு பணம் கொடுத்து ஹீரோவையும் இவளையும் பிரிச்சு வச்சுட்டாரு. ஹீரோட அப்பா மிரட்டினதுல ஹீரோனுக்கு போன காய்ச்சல் திரும்ப வந்துருது. அவ ஃபீவரோட பையன் பக்கத்துல உட்காந்து இருக்க. நர்ஸ் இந்த முறையும் செக் பண்ணிட்டு, மேடம் நீங்க இங்க இருக்க கூடாது, இவானுக்கு வர சீக்கிரமே ஆபரேஷன் நடக்க போகுது, உங்க ஃபீவர் அவனுக்கு தொத்திக்கிச்சுன்னா ஆபரேஷன் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க இங்க இருந்து போறதுதான் நல்லதுங்க. ஜூனும் சரி நான் இன்னைக்கு நைட்டு இவானை கவனிச்சுக்கிறேன், நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுன்னு அவளை அனுப்பிச்சு வச்சிடுறா. இன்னொரு பக்கம் ஹீரோ லாராவை கூப்பிட்டு அவன் இது நாள் வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட எல்லா உண்மையுமே அவகிட்ட ஷேர் பண்ணிக்க. ஆல்ரெடி நான் கெஸ் பண்ணியிருந்ததுதான் உன்னோட பாஸ்ட்ல இருந்தது சாஜி தானு, ஆனா உங்க லைஃப்ல இவ்வளவு நடந்திருக்குன்னு எனக்கே இப்பதான் தெரிய வருது. இதுல உன்னோட அப்பாக்கும் அவளோட அப்பாக்கும் ஏதோ விரோதம் வேற அவ நினைச்சிட்டு இருக்கா. இந்த பிரச்சனை எல்லாம் எப்படி ரிசால்வ் பண்றேன்னு எனக்கே சத்தியமா தெரியல. இதெல்லாம் நீ தெளிவுபடுத்திக்கணும்னா டைரக்டா சாஜி கிட்டையும் அவளோட ஹஸ்பண்ட் ஃபெரோஸ் கிட்டையும் பேசு, அப்பதான் ஒரு தீர்வு கிடைக்கும்ட்டு போறா. ஹீரோவும் ஃபெரோஸுக்கு கால் பண்ண அவர் இந்த முறையும் அந்த ரோட் சைட் கடையில தான் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லவும் இவன் அங்க போறான். நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்ல நீங்க சாஜியை டிவோர்ஸ் பண்றதுக்கு, அதுல முடிவு எடுத்துட்டீங்களாங்க, என்னை பத்தி உங்க அப்பா கிட்ட கேட்டியாங்க, கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க அவர் மூலமா உங்களுக்கு ஏதோ அநியாயம் நடந்திருக்கதா சொல்றீங்க, எனக்கு அந்த இன்சிடென்ட் பத்தி இப்பதான் தெரியவே வந்துச்சு, உங்க சைட்ல நியாயம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நான் விசாரிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்குறேன், பதிலுக்கு என் பையனும் சாஜியும் எனக்கு வேணுங்க. என்னது யுவான் உன்னோட பையனா, அவன் என்னோட பையன்னு ஃபெரோஸ் கோபப்பட, எனக்கு ஆல்ரெடி எல்லா உண்மையும் தெரியும், யுவான் என்னோட பையன் தானே. ஓஹோ, உங்க குடும்பத்தோட ஜீன் அவன் உடம்புல இருக்கனால அவன் பையன் ஆயிடுவானா? சாஜி பிரெக்னெண்டா இருந்தப்போ நீ அவ பக்கத்துல இருந்தியா? இல்ல, ஆனா நான் இருந்தேன். அவ பிரெக்னென்ட் ஆனத என்கிட்ட 5-6 மாசம் கழிச்சுதான் சொன்னா. அந்த 5-6 மாசமும் அந்த பொண்ணு அந்த வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும், அத்தனை வழியும் அவளுக்குள்ளேயே வச்சுட்டு 6 மாசமா இருக்கையில என்கிட்ட சொல்லும் போது எனக்கே அதிர்ச்சி. அந்த நிலைமைக்கு அவளை தள்ளினது நீதான். இன்னைக்கு அவ லைஃப்ல என்ன நடந்ததுன்னு விசாரிக்கும் நினைக்கிறவன் அன்னைக்கே விசாரிச்சிருந்தேனா அவ அப்படி தனிமையில இருந்திருக்க வேண்டாம்ல. அவ டெலிவரி அப்ப கூட அவளுக்கு அவ்வளவு ப்ளீடிங் இருந்துச்சு. அவ உயிர் பொழைப்பாளா என்னங்கிறதே ஒரு கேள்விக்குறியாதான் இருந்தது. அப்ப டாக்டர் யுவான இந்தாங்க சார் உங்க பையனு என் கையில தான் கொடுத்தாங்க, உன் கையில கிடையாது அப்படின்னு அவர் கொஞ்சம் எமோஷனலா பேசவும் ஹீரோ வந்துட்டு, சாரி நான் அந்த வயசுல என்னோட ஏமாற்றமும் என்னோட வழியும் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு சாஜியை விட்டுட்டு போயிருந்திருக்க கூடாது, தப்புதான், என்னோட சாஜி எனக்கு திருப்பி கொடுத்துருங்க. யோ டாக்டர், இவான கூட என் பையன் நான் உரிமை கொண்டாட முடியும், ஆனா சாஜி விஷயத்துல நான் அவளுக்கு யாருமே கிடையாது, அவளோட கஷ்டத்துல கூட இருந்தேன் அவ்வளவுதான், எங்களை சுத்தி இருக்கவங்களாதான் நான் அவளோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா நான் அவளுக்கு யாருமே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் சாஜி என்னோட தெய்வம் மாதிரி, எனக்கு அவளோட சந்தோஷம் தான் முக்கியம், உன்னால அவளோட சந்தோஷமா வச்சுக்க முடியும்னா நீ அவளை கூட்டிட்டு போய்க்கோ, எனக்கு எதுவுமே வேண்டான்னு அவரே பெருந்தன்மையா வீட்டு கொடுத்துட்டு போதையில அங்க உள்ள பொருட்கள் எல்லாம் தள்ளி விட்டுட்டு எங்கேயோ தள்ளாடிட்டே போயிட்டு இருக்க. ஹீரோ ஹீரோனை ஓடி போய் ஹாஸ்பிட்டல பாக்கலான்னு போவான். அங்க அவ இல்ல, வீட்டுல இருக்கான்னு தெரிஞ்சுட்டு அங்க ஓடி வர, என்னாச்சு ஏன் என்ன இந்நேரத்துல பாக்க வந்திருக்கீங்க? அவனுமே ஃபெரோஸ் சொன்ன உண்மையில அதிர்ச்சியாகி ஏகப்பட்ட பெக்கு போட்டிருப்பான்னு இருக்கு. இவ கேட்கவுமே அப்படியே அவ காலிலே விழுந்துடுறான். என்ன குடிச்சிட்டீங்க வந்திருக்கீங்களான்னு அவனை எழுப்பிட பாக்க அவனா அவ காலை பிடிச்சிட்டு, ஏன் என்கிட்ட இவ்வளவு உண்மையை மறைச்சு வச்சிருக்க, உன் லைஃப்ல அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம போனது என்னோட தப்பு தான், உங்க அப்பா இறந்துட்டாரு, உன்னை என் கூட கூட்டிட்டு போனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சிட்டு அந்த வயசுல நான் அவசரமா எடுத்த முடிவு உனக்கு தப்பா தெரிஞ்சிருந்தாலும் இப்பவும் கூட என்ன நீ அதே ஆளா பாத்துட்டு தானே உன் மனசுல உள்ளதெல்லாம் சொல்லாம என்ன கொஞ்சம் கொஞ்சமா வதச்சிட்டு இருக்க. நீ என்ன வேண்டாம் முடிவு எடுத்தது ஏதோ நான் தான் ஏமாந்து போன மாதிரி உன்னை பிளேம் பண்ணிட்டு என் வாழ்க்கைய தனிமையில கழிச்சிட்டு இருந்த, ஆனா அதை விட கொடூரமான வாழ்க்கையை நீ வாழ்ந்துட்டு இருந்திருக்க. எதுக்கு இப்படி ஒரு பிரிவு துயரம், ஏன் யாருக்கோ தண்டனை கொடுக்காத நினைச்சிட்டு உன் லைஃப்க்கு உனக்கே நீ தண்டனை கொடுத்துட்டு இருக்க அப்படின்னு அவன் கதறி கதறி அழுக. இவ அவனை ஹக் பண்ணிட்டு, எனக்கு புரியுது இதுல உங்க தப்பு எதுவும் இல்லைன்னு, ஆனா என்னால உங்க குடும்பத்தை மன்னிக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு அவளும் அழுக ஆரம்பிக்க, இனிமே என்னால உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அவன் பிடிவாதம் பண்ணவும் இவ அவனை கொண்டு போய் பெட்ல படுக்க வைக்கிறா. சாச்சி, எனக்கு உங்ககிட்ட இருந்து நிறைய உண்மை தெரிஞ்சுக்கணும், என்னோட நிறைய கேள்விகளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டியிருக்கு, காலையில் எழுந்திருக்கும் போது நான் இன்னொரு முறை ஏமாந்துட மாட்டேன்
மாட்டேன்லங்க. அவ இல்ல, நான் இங்கேயே தான் இருப்பேன், நீங்க இப்ப நிம்மதியா தூங்குங்க, நம்ம காலையில பேசலான்னு அவ அவனை தூங்க வச்சுட்டு ஹால்ல வந்து படுத்துக்கிறா. அடுத்த நாள் காலையில எழுந்திருச்சு ஹீரோ ஏதோ பேச வர, நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன்னு அவனுக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடுலாம் கொடுக்குறா. இவன் திரும்பவும் ஏதோ பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ண, எனக்கு இப்போதைக்கு யுவான் தான் என் லைஃபோட ப்ரையாரிட்டி, அதை தவிர்த்து நான் வேற எதையும் யோசிக்க விரும்பல, நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், யுவான் உங்க பையன் தான், ஆனா அந்த உண்மையை அவனுக்கு இப்போதைக்கு தெரிய வேண்டாம், அது அவனோட மனநிலையை பாதிக்குங்க, அப்ப நான் உன் கூட இருக்க கூடாதுன்னு சொல்றியா? அவ ஆமான்னு சொல்லவும் இவன் சாப்பிடறத விட்டு எழுந்துடுறான். அவ என்னாச்சுன்னு கேட்க, அவனோட வீட்டு சாவி எடுத்து அங்க டேபிள்ல வச்சுட்டு, உன்னோட முடிவை சொல்லிட்டேன், அதே மாதிரி என்னோட முடிவையும் கேட்டுக்கோ, நான் உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன், உனக்கு எப்ப என் வீட்டுக்கு வரணும்னு தோணுதோ அப்ப இந்த சாவி எடுத்துட்டு நீ எப்பனாலும் அங்க வரலாம், ஏன்னா அதான் உனக்கான இடம்ட்டு போறான். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.